بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى بشيرا ونذيرا اللهم يا دائما فضل الدنيا ويا باسط اليدين بالهدية ويا صاحب المواهب السنية وصل على سيدنا محمد خير الورى سجيا واغفر لنا يا ذا العلا في هذه الليلة الجمعة. أما بعد சங்கான சகோதர பெரியார்களே, முழு மனித சமுதாயத்துடைய துனியா ஆகிரத்துடைய வெற்றியை அல்லாஹ் முபாரக்கான தீன்ல மட்டும்தான் வச்சுக்கிறான். இதான் உண்மை. தீன்ல மட்டும்தான் வச்சுக்கிறான். பட்ட படிப்பிலேயோ பணம் காசிலேயோ அந்த அதிகாரத்திலேயோ விவசாய விளைச்சல்களிலேயோ வியாபார சரக்குகளிலேயோ துனியாட வஸ்துகளிலேயோ அல்லாஹ் தஆலா வெச்சே இல்லை. 1000 மடங்கு முழுமையான தீன். முழுமையான தீனும் வாயிலே இல்ல, வாழ்க்கையில் அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா முடிவு செய்யலாம். நிம்மதியை முடிவு செய்யறே வாழ்க்கையில் உள்ள தீனை வச்சு, வாயில் உள்ள தீனை அல்ல, நடுவுட பாவனைங்கிற தீனை அல்ல, வாழ்க்கையில் உள்ள தீனை வச்சுதான் அல்லாஹ் தஆலா நிம்மதியை முடிவு செய்கிறது. நிம்மதி என்பதும் சுகம் என்பதும் ரெண்டு ஜாதி. நிம்மதி சுகம். சுகம் என்பது உடல் சம்பந்தப்பட்டது, உடம்போடு சம்பந்தப்பட்டது. அது துனியாட வஸ்துகள்ல கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் இங்கி குளிச்சுக்கிட்டா சுகம், கட்டிலிக்கு படுத்துக்கிட்டா சுகம், ஏசிக்கு ஃபேனிக்கு போட்டுக்கிட்டா சுகம், மனைவி மக்கள் சுகம். துனியாட வஸ்துகளால சுகம் கிடைக்கும். அது சிவனவனும் கிடைக்கும், சீனவனும் கிடைக்கும், அல்லாஹ் இல்லைன்றவனுக்கும் கிடைக்கும். சுகம் தற்காலிகமான சுகம். நிம்மதி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. அத அல்லாஹ் தஆலா துனியாட வஸ்துகள்ல வச்சு, அதை வச்சுக்கிறது முபாரக்கான தீன்ல மட்டும்தான். எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில தீனிக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு நிம்மதியா வாழும். ஒரு பணக்காரன் பெருசா இருக்குது, வண்டி வாகனம் இருக்குது, அழகு ஆடம்பரது, பெரிய கோபுரமாய் மாடி, வண்டி வாகனங்கள் கோடிக்கணக்கு எல்லாம் இருக்குது, தீன் இல்லை. ஆனா நாங்க பார்த்த பார்வையில பணக்காரன் வசந்தாய்க்கிறான் ஜனங்கும். ஆனா வெளியே சொல்லிக்கொள்ளாத கேவலத்தை சஞ்சலத்தை உள்ளத்தால் அனுபவிச்சு கொண்டிருப்பான். இது குர்ஆன் சொல்ற உண்மை. சரியான நல்லா விளங்கணும் இந்த விஷயத்தை. இன்னும் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, அண்டைக்கு சம்மானம் பொழைச்சிட்டு போறான். சாதாரணமான வீடு வசதி, பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை, ஆதாயம் வருமானம் வழிமுறைகள் ஒன்றும் இல்லை, அண்டைக்கு பொழைச்சிட்டு போறான். இந்த வாழ்க்கையில தீன் இருக்குமே ஆனால் நாங்க பார்த்த பார்வைக்கு ஏழை கஷ்டப்படுறான், பாவண்ட கஷ்டப்படுறான், கடவார விலகும். ஆனா அவன் வாழ்க்கையில தீன் இருக்குமே ஆனால் மத்தவன் பார்த்து பொறாமப்படத்தக்க அமைப்பில நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருப்பான். முழுமையான தீனை வச்சுதான் எல்லாத்த நிம்மதியை முடிவு செய்யும். உள்ளத்துக்கு அமைதி உண்டாக்குறது அல்லாட சிந்தனையை கொண்டேதான். உள்ளத்துக்கு அமைதி, உள்ளத்துக்கு சாந்தம், உள்ளத்துக்கு நிம்மதி அல்லாட சிந்தனையில தான். அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க.
அப்ப துணியாட எந்த வஸ்துகளிலும் நிம்மதி இல்லை. வஸ்து பெரிசாயிக்குன்னா சிரிசாயி நிம்மதியே இல்லை. வஸ்து எல்லாம் பெரிசாயிக்குது, நிம்மதியா வாழ்றான். நிம்மதியா வாழ்றான். அவன் நிம்மதியா வாழ்றா போய் சொல்றான், போய் குர்ஆனை மறுக்கிறான், போய் சொல்றான். ஒரு நாளும் நிம்மதி இல்லை. எல்லாம் விளையும் தற்காலிகமான சுகமண்ட அனுபவிச்சு கொண்டு போவானே ஒழிய நிரந்தரமான நிம்மதி அவனுக்கு இல்லவே இல்லை. முழுமையான தீனும் ஐம்பெரும் பாகங்கள். நாங்கள் அன்றைக்கு பெருள விளங்கப்படுத்துகிறது. ஐம்பெரும் பாகங்கள் முழுமையான தீன். ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக். முழுமையான தீன். முழு குர்ஆனுடைய ஆயத்துகளும் முழு ஹதீஸுடைய இபாரத்துகளும் இந்த 5 தலைப்பில் ஒரு தலைப்பில் தான் உற்று நோக்கி பார்ப்போமே ஆனால், ஆராய்ச்சி கண்ணோட பார்ப்போமே ஆனால் இந்த 5 தலைப்பில் ஒரு தலைப்பில் தான் இது வருது. ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக். இதுதான் பூர்த்தியான தீன். பூர்த்தியான தீனுக்கு தான் அல்லாஹ் உதவி. அறவரையான தீனுக்கு அல்லாஹ் உதவி வராது. உதவி வாரதில்லை. நிம்மதி அடையவும் மாட்டான். அறகுறையான தீனை வச்சுக்கொண்டு நிம்மதி அடையலாம். முழுமையான தீன் எல்லாட்டையும் வரணும். உங்கள்கிட்ட, எங்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, வாலிபட்ட வயோதிகள்கிட்ட எல்லாட்டையும் வரணும். தப்லீக்காரன், தௌஹீத்காரன், தரிகத்காரன், ஜமாத் இஸ்லாம், ஜமாத் மூமின், ஜமாத் முஸ்லிம் எல்லாருக்கிட்டையும் இந்த 5 வரணும். வராட்டி அவர் அவுட். ஒரு செல்லுபடி இருக்கு. அவர் உள்ளு கொண்டு வச்சுக்கொண்டு வெளியோட பேசுவார். பச்சை பொய். நிம்மதியா வாழ்றான்னு சொன்ன பச்சை பொய். அது அம்பட்டமான பொய். முழுமையான தீனுக்கு தான் அல்லாதவரே நிம்மதி. முழுமையான தீன் ஐம்பெரும் பாகம். ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத். ஈமான் அடிப்படை. ஈமான் அடிப்படை. மற்ற நாளும் சாலிஹான அமல். மனிதனுடைய 24 மணித்தியால அமல்களும் இந்த 4க்குள்ள அடங்குதான். உலாண்ட பேச்சு 24 மணித்தியால செயல்பாடுகள், அவருடைய உறுப்புகளால் வெளியாகக்கூடிய செயல்பாடுகள் இந்த 4க்குள்ள அடங்கு. ஈமான் அடிப்படை, 4ம் சாலிஹான அமல். சாலிஹான அமல் செல்லுபடியாகாத ஈமான் இல்லாமல். ஆவே ஈமானை அல்லாஹ் தஆலா பிரித்து சென்றார். இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத். ஈமான் சாலிஹான அமல் உள்ளவர்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாதி, கஷ்டவாதி, ஏமாந்தவர்கள். சரியான கருத்து எடுத்தால் பாரு. கஷ்டவாதி, நஷ்டவாதி, ஏமாந்தவர்கள். ஈமான் சாலிஹான அமல் உள்ளவர்களை தவிர. ஈமான் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமான் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அது காதில் சத்தம், வாயில கலிமா, மொழியிறாள். சிந்தனிலே கருத்து. வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர அது சிந்தனிலே கருத்து. ஹக்கீகத் என்ன தெரியுமா? ஹக்கீகத் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒண்ட கொண்டொண்டு மாகுரல்ல, அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் ஆகுது. அண்ணன் ஈமான் ஹக்கீகத். அல்லாஹ் வலையும் இன்ஷா அல்லாஹ். லா இல்லை, லாண்டா இல்லை. முதலாவது சொல்றீங்க வஸ்துகளை மறுக்கும். இதுகளை கொண்டு ஆகுறல்ல. இது அல்லாட படைப்பு. அவட கட்டளை பெருந்தா இயங்குது. சுயமாக இயங்கியதா? லா தஸ்குத்து வரகத்தல்லா இயலுமா. என் ஓர்டர் இல்லாம மரத்திலிருந்து இலகுலா. என் ஓர்டர் வேணும். என் ஓர்டர் இல்லாம மரம் கொண்டு உடைஞ்சு விடுவது, கொத்தொண்டு உடைஞ்சு விடுவது. அது என் ஓர்டர் இல்லாம நடக்கணும். அது ஓரளவு கருத்துக்கு கிடையாது. அல்லாஹ் மரத்திலிருந்து இலகுலாதா? அது சிறிஷோ பெரிஷோ என் ஓர்டர் இல்லாமல் கூடாது. அவன் அறியாமல் அவன் ஓர்டர் பிரார்த்தம். இது துணியாட வஸ்துகளுக்கு அல்லாட ஓர்டர் அப்படித்தான். அல்லாட ஓர்டர் அப்படித்தான். எல்லாம் வஸ்துகள்
எல்லாமே படைக்கப்பட்ட படைப்பிடிகள் எல்லாம் மஹ்லூக்குகள் எல்லாம் அல்லாஹ்வோட ஆர்டர் இல்லாம சுயமா இயங்க இல்லை. எஸ்ஸலோன காணி ரூ நபியை ரூஹண்டா என்னன்னு கேட்கிறாங்களா? உங்கள்கிட்ட கேட்கிறாங்களா ரூஹண்டா என்னன்னு சொல்லி? பின்னாடி ரப்பி என்ற ரப்புடைய ஓர்டர், என்ற ரப்புடைய ஓர்டர், ரப்புடைய ஓர்டர் இல்லாம கால் நடக்காது, கை பிடிக்காது, கண் பார்க்காது, வாய் பேசாது, வாயில் பேசாது. அல்லாஹ்வோட ஓர்டர். அத்தனை படைப்பினங்களுக்கும் அல்லாஹ்வோட ஓர்டர் இல்லாம சுயமாக இயங்கியதான். அப்ப ஒண்ட கொண்டொண்டு மாகுறல்ல, அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் ஆகுது. அதுதான் ஈமான், அதுதான் ஈமான். அத வாய் சொல்லி சரி வராது, உதடு சொல்லி சரி வராது. உள்ளம் செல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ், உள்ளம் செல்லணும், அஸ்வார் உள்ளம் செல்லணும். ஒண்ட கொண்டொண்டு மாகுறல்ல, அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் ஆகுது. உள்ளம் செல்லணும். யாட உதடு செல்லுமோ அவன் முஸ்லிம், முஸ்லிம். யாட உள்ளம் செல்லுமோ அவன் மூமின், அவன் மூமின். ஈமான் வேற, இஸ்லாம் வேற, மூமின் வேற, முஸ்லிம் வேற. குர்ஆன்ல பிரிச்சு சொல்றாங்க. காலத்தில் ஆராபு ஆமன்னா, ஒரு அரபியல் கூட்டம் வந்து சொன்னாங்க, நாயகமே நபியே நாயகமே நாங்க ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஈமான் அடைஞ்சிட்டோம். அறிவிக்கிறான், லம் தூமினு கூலு அஸ்லம், ஈமான் கொள்ளல இஸ்லாம் ஆயிட்டீங்க. வேற மாதிரி தொப்பியை போட்டு தாடியை வச்சு ஜுப்பா கொடுத்து இஸ்லாம் ஆயிட்டீங்க. வலம்மா அதுக்குள் ஈமான் ஃபீ குலூபிக்கும், கல்புக்குள்ள இன்னும் ஈமான் நுழையல. அல்லாஹ் சொல்றான், கல்புக்குள்ள ஈமான். உள்ளம் அல்லாஹ்ட இல்லம், மூமின்ட உள்ளம். உதடு சொல்லி சரி வராது, உள்ளம் செல்லணும். லா இலாஹ அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான், உள்ளம். அவன் உள்ளத்துல நுழையல்ல நாயகமே நபியே, இன்னும் அவனோட உள்ளத்துல நுழையல்ல. வாயால சொல்லிக்கொண்டு ஆட்டிக்கொண்டு இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வாயில ஆட்டிக்கொண்டு இருக்கிறாங்க, உள்ளத்துக்கு நுழைய. உள்ளம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாத்தான் எல்லாம் அமலாக மாறும். இந்த நாளும் அமலாக மாறும். இபாதத், வணக்க வழிபாடு, முஆமலாத் கொடுக்கல் வாங்கல், முஆஷராத் உரிமைகளை பேணல், அஹ்லாக் பணிவாக பண்பாக நடத்தல், இந்த நாளும் அமலாக மாறுறை உள்ளம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாத்தான். உள்ளம் செல்லல்ல, நாளும் சடங்கு சடங்கு அமலாக மாறாது. ஈமான் பவுண்டேஷன், மற்ற நாளும் பில்டிங். பவுண்டேஷன் உறுதியா இருந்தால் தான் பில்டிங் சீராகும். இல்லாட்டி உடஞ்சி போகும், ஆபத்துண்டா, வெடிக்கு ரிஜெக்ட் பண்ணுவோம். ஈமான் ஆணி வேர், ஆணி வேர். மற்ற நாளும் கிளை. ஆணி வேர் ஆழமா பதிஞ்சாத்தான் கிளைகள் விமர்சனம் கொடுக்கும். பூக்கும் காய்க்கும் கனிக்கும் இனிக்கும் புரோஷனம் கொடுக்கும். ஆணி வேர் ஆழமா பதியல்ல, கிளைகள் புரோஷனம் கொடுக்காது, பூக்காது, காய்க்காது, கனிக்காது, இனிக்காது, புரோஷனம் கொடுக்காது. பட்டு பட்டு கொள்ளிலட்டே விளங்க நல்லா விளைக்கும். இன்ஷா அல்லாஹ் 5 மணி தரகிபத்தான் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் டைம் எடுப்பா மிஸ் சாப், இல்லை மிஸ் சாப் இல்லை மாட்டாங்க. ஒரு டைம் எடுப்பு. ஒத்துவில்லை பண்ற ஃபைனல் ஒத்துவில்லை எல்லாம் மீதிக்குது, எல்லாம் மீதிதான உள்ளத்தில் ரத்தம் இல்லை, உள்ளத்தில் இன்னும் ரத்தம் எல்லாம் உண்மையாக மாட்டாது. இது சாப்பாடு எல்லாம் மண்டே தும்மையில சப்பாயமான லபனம் 3 நேரம் சாப்பாடு எல்லாம். ஆனால் உள்ளத்துக்கு எடுக்கணும், உள்ளத்தில் ரப்பர் உள்ளத்தில் ரப்பர் இறக்கினாத்தான் அமலாக மாறும். எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறது அமலாக மாறும், எல்லாம் அமலாக மாறும்.
இல்லாட்டி எல்லாம் சடங்கு சாம்பிரதாயம். சங்கையானவர்கள் உள்ளம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். அதுக்குரிய நிபந்தனை என்ன? அதுக்குரிய நிபந்தனை உண்ட கொண்டு மாகுறல்ல, அல்லாவை கொண்டுதான் எல்லாம் ஆகுது என்றத்த உள்ளம் செல்லணுமா? நிபந்தனை என்ன தெரியுமா? எவைகளை கொண்டெல்லாம் ஆகுதுன்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன், அதை உள்ளணும். அவ்வளவுதான். மிச்சம் மேஜிக் கொண்டு எவைகளை கொண்டெல்லாம் ஆகுது நடக்குது என்று நான் நினைச்சு கொண்டு தியாகம் செஞ்சு கொண்டிருக்கிறேனோ அதை விடணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். தானமான தொழில், இந்த விவசாயம், இந்த விளைச்சல், இந்த பட்டம் படிப்பு, இந்த வியாபாரம், இதில் கொண்டு ஆகுது நடக்கு. சும்மா அதை கொண்டு ஆகுதல்ல, நினைப்ப அப்படி செஞ்சு 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 அதிலே திணிச்சு அது இல்லாட்டி ஏழாற்ற மாதிரி நினைக்கிறது. சொல்லி அடுத்தது குடும்பம். குடும்பம், தொழில், குடும்பம். நான் தொழில் செஞ்சாத்தான், நான் ஓடினாத்தான், நான் உழைச்சாத்தான், நான் சம்பாதிச்சாத்தான். இது நான் போன பணம் கண்ணைக்கு போட்ட ஸ்லட்டு முதலாவது மாடி, 2வது மாடி, அதுக்கு முந்தின வருஷம் போட்டது. நான் இந்த வண்டியை நான் வாங்கினது இந்த சீசன் பிசினஸ்ல நான் சம்பாதிக்கிறது. நான் இதை விடு. அல்லாதான் வண்டியை தந்தான், அல்லாதான் ஸ்லப்பை போட்டு தந்தான், அல்லாதான் இதை செஞ்சு தந்தான். இதை விடுவாக்கும் விட்டா உள்ளம் செல்லும். அல்லாவை கொண்டாகுது. உடல்ல தொழிலை கொண்டாகுது என்ற சிந்தனையே தான் இருந்து கொண்டு இது சரளம். இது தங்கிட்டு இதை விளங்கப்படுத்தி இதை ஏல விளங்கப்படுத்த இது அல்லாதான் விளக்கத்தை கொடுக்கணும். நபிக்கே ஏலா போனா அவனோட குடும்பத்துக்கு விளங்கப்படுத்து. சாட்சது விளங்கப்படுத்த ஏலா போச்சு நபிக்கு. நாங்க விளங்கப்படுத்துறோம். நீங்களாக இதை போட்டு கருத்து கட்டுத்து சிந்தனை உள்ளவர்கள் தானே இல்லாது. ஒருத்தர் நிமிஷம் மோடேன்னு இல்லை, நல்ல புத்திசாலி. இங்கே நிறைய படித்தவங்க இங்கேன்னு சொன்னா என் ஆண்டா காணல ஒத்தனையும் படித்தவங்க போய் சொல்ல தேவையில்லை. படிப்பேன்னா இந்த ஏபிசிடி பெரிய வடிப்பு நடப்பு, அது வேற தலைப்பு, அது வேற புகழ் வைத்து. சரியா? அப்ப அல்லாவை கொண்டு ஆகுது என்று சொன்னால் இந்த ரெண்டையும் உடன் குடும்பத்தை குரான் குலிகான் ஆபாவுக்கும் ஆகுனாவுக்கும் வயசுவானுக்கும் வாதுவாஜுக்கும் வாசினத்துக்கும் குடும்ப உறவுகள் 5 சொல்லுவாங்க. 5. இந்த 5 தான் எங்களை பயன் காட்டு. இந்த 5 தான் எங்களை வச்சு வாட்டு. இந்த 5 உறவுகள். அடுத்தது பாம்பால் நிக்கரத்து முகம் வதிஜாரதும் தக்ஷண கசாதா. தொழில் நஷ்டம் வரும் என்று நினைக்கிற தொழில், நாம் போட்டுட்டு போனால் நஷ்டம் வரும் நினைக்கிற தொழில், இது ரெண்டை விடாத வரையில் அல்லாஹ்வை கொண்டாகு என்ற சிந்தனை வரவே வராது. அதோட படி என்ன தஸ்கீல் பயான் இல்லை, இந்த பயான் 5 தஸ்கீல் எல்லாம். அப்ப ஈமானை பத்தி பேசியாச்சு. ஈமான் எந்த அளவுக்கு ஈகுதுன்றதை தஸ்கீல் பண்ணா எனக்கு விளங்குமே எந்த அளவுக்கு ஈகிறது. இது போவேல தொழில். அப்ப தொழிற்சியே வானமா ஹராமா? இல்ல, தொழில் செய்யும், வியாபாரம் செய்யும், உத்தியோகம் செய்யும், விவசாயம் செய்யும், சுண்ணத்து. ஆனா தொழிலை கொண்டு ஆகுது வரப்படாது. சிறகு இல்ல எங்களுக்கு வந்து இல்லை. அப்ப விடுங்கோ 4 மாசம். அப்ப 4 மாசம் விட்டு காட்டுங்கோ. உங்களோட ஈமான நீங்க படிங்கோ. சுபஹானல்லாஹ். 4 மாசம் இப்ப இது தருத்தி மருந்து குடிப்பது சுண்ணத்து. ஆனா மருந்த கொண்டு தான் வந்துச்சு சுகம். சிறுக்கு சுண்ணத்து. மருந்து குடிப்பது சுண்ணத்து. நாங்களும் குடிக்கிற பொட்டி கணக்கு வச்சு ஒரு பையே, அது மருந்து பை, பொட்டி கணக்கு குடி சுண்ணத்து. ஆனா மருந்த கொண்டு ஆகுது வரப்படாது. சிறுக்கு. ரெண்டையும் விடு. குடும்பத்தை தொழிலை விடு. அல்லாஹ்வை கொண்டு ஆகுகின்ற சிந்தனை நீ படிப்பாய். அல்லாஹ்வை கொண்டு ஆகுகின்ற சிந்தனை அல்லாஹ் உள்ளது. அல்லாஹ் மனிதன் அல்லாட இல்லம், மூமின் உள்ளம், உதடல் உள்ளம். அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம் உள்ளம். உள்ளதெல்லாம் அடம் இருக்கணும். ரொம்ப உதட்டில் வச்சு ஆட்டிக்கு தெரிகிறார். உள்ளத்துக்கு இருக்கும்.
உள்ளம் சென்னாத்தான் எல்லாம் அமலாக மாறும். இல்லாவின் சரி. சாலிஹான அமல் 4 பங்கு. இபாதத் வணக்க வழிபாடு, முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், முஆஷராத் உரிமையில ஹக்குகளை பேன்றது, வாப்பட ஹக்கு, உம்மட ஹக்கு, மனைவிட ஹக்கு, புள்ளிட ஹக்குகளை பேன்றது. அடுத்தது அஹ்லாக், பணிவாக பண்பாக நடக்குது. 4 பங்கு. முழு உடம்பிலிருந்து உறுப்புகளில் வெளியாகக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் இந்த 4 தலையணத்துக்குள்ள தான் உற்று நோக்கி பாருங்க. 4 தலையணத்துக்குள்ள பேசினா இது 4 ஒன்றுதான் பேசுவார். குடுக்கல் வாங்க வியாபாரத்தை பத்தி பேசுவார், இல்லாட்டி குடும்ப உறவுகளை செய்த பத்தி பேசுவார். 4க்குள்ள தான் சாலியான 4. இந்த 4 2ஆ பிரிக்கிறான். ஹுகுகுல்லாஹ், ஹுகுகுல் இபாத். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகள், அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகள் 2ஆ பிரிக்கிறான். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமை, அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமை என்று 2ஆ பிரிக்கிறான். 4. அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமை ஒரு பங்கு. இபாதத் மட்டும். எல்லாமே உங்க வாழ்வா. சிலவங்களுக்கு தூக்க போகும், சில வேறுமணி தூங்குறது, அதுவே இந்த மாதிரி மஜ்மாக்கள் எத்தனைக்கு மூஞ்சி கொடுத்துருப்பேன் நான். என்ன தெரியவா, சும்மா தூங்குறவன் என்ன தள்ள போட்டு கூட பயம். இதில் கேட்டால் செய்யவா உண்டா மூ. அப்போ எதுக்கு வந்து அந்த சும்மா காட்டிட்டு போகிறது, நான் வந்தேன்னு சொல்லி காட்டிட்டு போகிறதுக்கு வந்து இதெல்லாம் கல்லை போட்டு கொண்டு கடமாறையில் அது சொல்லி கண்ணை பற்றி கொண்டு எங்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாங்களை விரட்டி கொண்டு வந்த நேரத்தில் அவர் இது மரமே என்னைய கொள்ள வரான்னு எனக்கு என்னமா உதவி பண்ணா அப்படின்னு சொல்லி மரத்துக்கிட்ட சொல்லிச்சு. சொன்ன மரம் என்ன செஞ்சு அப்படி குழந்து அப்படின்னு ரசம் உதவிக்கிறாங்க. குழந்தா உள்ளது பூந்தாடிக்க சேஃப்டியாக சிக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டான். ஷைத்தான் ஜிப்பா வழியில் தூட்டான். பிறகு வந்து பாருங்க, எங்க பாருங்க பிடிக்க தேடுங்கடா பிறனா ஜுப்பா கண்டான். ஜுப்பா தரிக்கான் மரத்துக்குள்ள பூந்திக்கான். ஆமா ஒட்டுறா அவன் அவசரத்துக்கு மரத்தை வெட்டினான். ரம்பதை கொண்டாடா குழந்தான். விரட்டி கொண்டு வந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் சொல்லிச்சு, விரட்டி கொண்டு வந்தவங்க தான் காஃபிர்கள் தான் இந்த மூஜிசாத்தை கண்டடிக்குது. மூஜிசா முடியுது மரத்துக்குள்ள போடுறது. அடே நபியாக இருக்கலாம்டா, வானண்டா வானண்டா மரத்துக்குள்ள போகிறேன் மேடம், உனக்கு ஏன் மேடம், எனக்கு ஏன் மேடம், உனக்கு என்ன கேள்வி, இது நபியாக இருக்கலாம்டா, இது ஒரு மூஜிசாடா, வானண்டா உட்ரா அப்படின்னா. சிலவங்களுக்கு சில விஷயங்களை பேசக்கொள்ள கேட்கக்கொள்ள துறப்பட்டுது, தலை துறப்பட்டுது. சில விஷயங்களை பேசக்கொள்ள கதைக்கொள்ள செல்லக்கொள்ள பேசக்கொள்ள துறப்படுது. அதவத்தை விவூர்த்த வேணும். சிலவனுக்கு அப்படி துறப்படுது, சிலவனுக்கு துறப்படுறதே இல்லை. லக் பண்ணி என்னத்தை செல்லட்டும் என்னத்தை பேசட்டும் திறந்துக்கிற மாட்டான், திறந்துக்கிற பயப்படுவான். அதுதான் கண்ணபக்தி. எங்களுக்கு தெரிய பயம். அவன் என்னது போ போ அவன் போயிட்டான் வாபஸாகி. அவங்க இதாயத்தோடு வாபஸாகி போயிட்டாங்க. இந்த மூச்சத்தை கண்டடிச்சு சிலவனுக்கு தொடர்படுறதுல நீ என்ன செய்ய 2ஆ போலம் தான் காய். இன்றைக்கு தீன 2ஆ போலம் 2, 3, 4 போலக்கும் இன்றைக்கு ஒருத்தர் வச்சுக்கணும். காய் நல்லா விளக்கமாக கேட்டுக்கணும். சில அடிப்படையிலிருந்து வரலாட்டி சொன்னா சும்மா இடையில பேசுறதுக்கு 5 மணி 7 மணி 5 மணி ஐயா அதை அப்படி பேசவே இல்லை. அடிப்படையில் வந்தால் தான் விளங்கும். ஹை அது சொல்லி நல்ல விளக்கமாக கேட்டுக்கணும். சங்கையான ஷாவிலே பெரியாரு 2ஆ பிரிக்கிறான். ஹுக்குகுல்லா ஹுக்குகுல் இபாத். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகள் ஒரு பங்கு, இபாதத் மட்டும். அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகள் 3 பங்கு. முஆமலாத் கொடுக்கல் வாங்கல், முஆஷராத் உரிமையில் ஆக்குதல பேணல், அஹ்லாக் மக்களோட பணிவாக பண்பாக நடத்தல் 3 பங்கு.
அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகள் ஒரு பங்கு, அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகள் 3 பங்கு. சாலிஹான அமலுக்கு 100 புள்ளியா இருந்தா 100 புள்ளி 100 புள்ளி இல்லாமல் சொர்க்கம் போகல. எனக்கு மேல உங்களுக்கு போகல, யாருக்கும் வேண்டாம். 100 புள்ளி வேணும். அல்லாஹ் அந்த பரிசுத்தமானதாகோ சும்மா 99.099 ஒரு பாயிண்ட்ஸ் குறவு, ஒரு பாயிண்ட்ஸ் குறவு. அந்த ஒரு பாயிண்ட்ஸுக்காக வேண்டிய எல்லாத்தெல்லாம் நரகத்தில் போட்டு சுட்டு கரைச்சி பொசுக்கி உடம் போட்டு பரிசுத்தமாக்கி எடுத்துதான் சொர்க்கத்தில் போகும். 100 புள்ளி இல்லாமல் போகல, யாருக்கும் வேண்டாம். அது எவ்வளவு பெரிய தடிச்சுப்பாவைகள், எவ்வளவு பெரிய ரசூலாயிகள். சில நபிமார்கள் கிட்ட பயம், அல்லாஹ் கிட்ட பயம், தப்பு பிடிச்சிருவாங்களோ. 100 புள்ளி தொழுதான். ஒருத்தன் தொழுதான், இஷ்டப்படி தொழுதான், சட்டப்படி அல்ல, லோரை மசரை சேர்த்து அடித்தான். இது ஒரு குற்றம், ஷரியத்தில் ஒரு குற்றம். ஏனா அல்லாஹ் சொல்ல கிதாபும் மௌகூத்தான். நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமல் தாண்டா தொழுக. நேரத்துக்கு அதுதான் தொழுக. இவன் இஷ்டப்பட்டு செஞ்சான். அவன் அல்லாஹ் அக்பர் என்று அழைப்பு கொடுக்கப்படுது, அது விளங்குதில்லை அவனுக்கு. அல்லாஹ் அக்பரா படுதே இல்லை. அவனுக்கு கடை அக்பர், கஷீர் அக்பர், கஸ்டமர் அக்பர், அவனுடைய வியாபாரம் அக்பர், அவனோட பச்சத்தால் மஞ்சத்தால் அக்பர் விட்டுட்டு வரமாட்டான். அல்லாஹ் அக்பரா படுது இல்லை. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளம் செல்லல்ல, உதடு செல்லு. இது ஒரு குற்றம். 2 நேரம் தொழு கொண்டு சேர்த்து குற்றம். தொழாமல் தொழுதான், இஷ்டப்படி தொழுதான், சட்டப்படி இல்லாம, அல்லாஹ் செல்ற மாதிரி இல்லாம அவனுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சான். குற்றம். இதுக்குரிய பரிகாரம் என்ன தெரியுமா? இதுக்குரிய பரிகாரம் நபி அவங்க சொன்னாங்க, 2,88,00,000 ஆண்டுகள் நரகத்தில் வரும். கார்மிகி எந்த மோனாளிக்கு தைரியம்? அக்பர், கஷீர் அக்பர், கஸ்டமர் அக்பர், போட்டு போற சாமான் அக்பர். அவனுக்கு எல்லாரும் விட்டுட்டு கண்ண புத்திர சாமான் ஐட்டம் எல்லாம் அவனுக்கு அக்பரா பட்டிக்குது. அல்லாஹ் அக்பரா படுதே இல்லை. சுப்ஹானல்லாஹ். 2,88,00,000 ஆண்டுகள். 2,88,00,000 அவுர். முழுதிரி சீனியர் ஒரு செகண்ட் வெசர்களம்பும் பொக்களம்போடு கத்துவான் ஆய் ஊயன். இதை விட 70 மடங்கு குறவு. தெரியாம செய்யறானா தெரிஞ்சு செய்யறானா? தெரியாம செஞ்சா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சு வேணும்னு செஞ்சா அப்செட். அவன் 100 புள்ளி வேணும். அதான் சொல்லவா 100 புள்ளி வேணும். சாலிஹான அமலுக்கு 100 புள்ளியா இருந்தால் இபாதத் 25, முஆமலாத் 25, முஆஷராத் 25, அஹ்லாக் 25. அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகளுக்கு 25 புள்ளி, அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகளுக்கு 75 புள்ளி. அல்லாஹ் பூரா உம்மத்துக்கும் விளக்கு நசீபாக்கட்டும். பூரா உம்மத்துக்கும் விளக்கு நசீபாக்கட்டும். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கடமைகள் 100க்கு 100 செஞ்சான். சும்மா வைங்க. செஞ்சான் அல்லாஹ்வுடைய கடமைகள். தொழுவ, நோம்பு, ஜகாத், ஹஜ்ஜி, பள்ளி கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, வந்துட்டு விட்டுறது, ஆட்டை பெரட்டு, மாட்டை பெரட்டி, 100 சான் 1000 சான், கத்தன் ராத்தி, இப்போ பாத்தியா மௌலூது, சுபான மௌலூது போய் தள்ளுறான், சுபான மௌலூது காலம் 100க்கு 100 செஞ்சான். 100க்கு 100 செஞ்சான். வெயில் செய்ய மாட்டா, செஞ்சான். வெயில் எத்தனை புள்ளி? 25 புள்ளி. 25 புள்ளி. அங்கே முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக்கால 75 புள்ளி எடுத்து அல்லாஹ் அவனை கொண்டாச்சார். இதை விட சரளமா விளங்கப்படுத்துறது உலகத்தில் யாரும் இல்லை. உன்னால சாட் தாமத் பர்காத்து வேர்ல்ட் வைடா ஒரு உலகத்துக்கும் விளங்கப்படுத்துற விளக்கம். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகளுக்கு 25, அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகளுக்கு 75. இறை உரிமைகளுக்கு 25, மனித உரிமைகளுக்கு 75. දේව අයිතිවාසිකම් වලට 120 භාග.
මානව අයිතිවාසිකම් වලට 70%. God rights 25 marks. Human rights 75 marks in Islam. படுத்தோணும் அவனுங்களுக்கு நாங்கள் கெட்டவனுக்கு விளக்கம் இல்லை அதான் பெரிய குழப்பமாய் கெட்டவங்களுக்கு விளக்கம் இல்லை சரியான சொல்லி இபாதத்தில் குறை இருந்தா அல்லாத கடமையில குறைகள் இருந்தால் சம்டைம் மன்னிப்பான் சம்டைம் மன்னிப்பான் சம்டைம் தண்டிப்பான் இரக்கமுள்ள ரப்பு அவனுக்கு தெரியும் குறை உள்ளவங்கன்னு சொல்லி ஆனா அடியார்கள கடமைகளில் முன்ன பின்ன மன்னிக்கவே மாட்டான் 25 புள்ளிக்கு மன்னிப்பு உண்டு 75 புள்ளிக்கு மன்னிப்பே கிடையாது அடியான் மன்னிச்சாலே ஒழிய படைச்ச நாயன் மன்னிக்கவே மாட்டான் அது அவன் உரிமை அல்லா கொடுத்துருவான் அவன் உரிமை நீ பார்த்து முடிவு செய் மன்னிக்கிறண்டா மன்னி சுபஹான மன்னிக்கவே மாட்டான் இந்த மூணாலே தான் இஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் இஸ்லாம் மக்களுக்கு போய் சேர்றது இந்த மூணாலே மாமலாத் மாஷராத் இஸ்லாம் மக்களுக்கு போய் சேருது இஸ்லாம் மக்களுக்கு அறிமுகமாச்சு இந்த மூணாவது வாங்க உரிமையை பேரு பணிமா நடக்குது இந்த மூணாளே அல்லாட கடமையாளே பொதுவாக பள்ளியுள்ளு நோம்பு ஒத்துள்ளு ஹஜ்ஜி ஹரத்துள்ளு ஜகாத் முஸ்லிம்களுக்கு இல்லை மக்களுக்கு போய் சேர்றது இந்த மூணாளே தான் பேசுது இந்த மூணு குறைந்தா குறையுதா 25 புள்ளி இந்த மூணும் கொண்டோடு சம்பந்தம் கொடுக்கல் வாங்கல முன்ன பின்னியாயினா உரிமையை பேரல்ல கஸ்டமர்ஸ் அஹ்லாக்கா நடக்கல கஸ்டமர்ஸோட மூணுடைய சம்பந்தம் மூணும் கொக்கி மாதிரி கொழுகி கொண்டு வரும் அல்லாட கடமையும் அடியாண்ட கடமை இரண்டும் ஒரு நேரம் வரும் பொழுது வருது ஷரியத் என்ன சொல்லுது எந்த கடமை விடு அடியாண்ட கடமை எந்த கடமை விடு அடியாண்ட கடமை ஒருத்தன் தூங்குறான் பள்ளியிலையோ வீட்டிலையோ ரோட்லயோ வானத்துக்குள்ளேயோ எங்கேயோ தூங்குறான் இங்க தூங்குறான் போய் எடுக்கிறான் இவன் குரான் ஓதுறான் இஷ்டம் அமல் அல்ல இஷ்டம் என்ன தூங்குறேன் செய்ய நான் குரான் ஓதுறேன் அப்ப நீங்க முள்ள ஓதுங்கோ அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது நீங்க முள்ள ஓதுங்க இல்ல நான் வரமா தான் ஓதுவேன் அப்ப நீ வெளியே போ ஷரியத் நீ வெளியே போ ரெண்டும் ஒரு நேரம் வரும் பொழுது எந்த கடமை விடு அடியாண்ட கடமை நோம்பு வச்சுக்கிறான் வீட்டுக்கு விருந்தாளி வந்தீங்க நோம்பு வச்சுக்கிறான் வீட்டுக்கு விருந்தாளி வந்தீங்க நீ என்ன செய் நோம்பு விருந்தாளியோட சந்தோஷமாயி விருந்தாளியோட சந்தோஷம் நீ நோம்பு பிடிச்சது தெரியப்படாது விட்டது தெரியப்படாது சந்தோஷமாயி ஷாஜா இது நாங்கள் நோம்பு அப்ப நீங்க நின்று போங்க ஷாஜாக்கு ஒரு சங்கடம் அந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தாது அதுவும் மனித உரிமையை மீறும் அப்படியே நேர காலம் தெரியாம நாம இவனுக்கு சங்கடத்தை உண்டாக்கிட்டேன் என்று ஷாஜாக்கு ஒரு சங்கடம் நோம்பு நோம்புட சென்றது வாப்பா தூக்க மரகாத்துல கேட்காதீங்க நோம்புட சென்னது ரமலா மாதத்துக்கு பரதான நோம்பை நாளை பெண்ணிங்க நீ வைக்கிறேன் அதை விட்டுறதில்லை
ரமலாமாவது பரலான நோம்பு விட்றல்ல, சாச்சால பெரியப்பா வந்தாலும் விட்ரு, அதை விட்றல்ல, சுண்ணத்தான நோம்பு. ஊக்கத்தில் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு கடைசியில் நோம்பு விட்டுருவாங்க. பல்லாய காக்கவா சுண்ணத்தான். சுண்ணத்து வரலன்ற நீயத்துல தான் வித்தியாசம். செயலெல்லாம் உண்டு, செயலெல்லாம் உண்டு. சார் செய்தி இஃப்தார் செய்தி, சார் செய்தி இஃப்தார் செய்தி, செயலெல்லாம் உண்டு. நீயத்துல தான் வித்தியாசம். நோம்பை பத்தி சொல்லக்கொள்ள சாமலி வானாஜி, நோம்பு எனக்குரியது, எனக்குரியது, அதுக்குரிய கூலி நானே தான். அடியானே நீ எப்படி நினைக்கிறாய்? நான் அப்படி நடந்து கொள்வேன், நான் அப்படி நடந்து கொள்வேன். அப்படியாப்பட்ட அமல உடல் சாச்சலாக மனித உரிமைக்காக இந்த மூணும் ஸ்பெஷல், இந்த மூணும் பயங்கரமான பணமாய். எங்களுக்கு இந்த விஷயத்தை இந்த ஹுக்குல்லா ஹுக்குல் இபாத் விளங்கப்படுத்தவர்கள் நாங்கள் படிக்கிற டைமில் எங்கள் உஸ்தாது மாதிரி எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. உஸ்தாதுனா அஜ்வாதாலி ரஹமத்துல்லாஹி, உஸ்தாதுனா நாயகம் அஜ்வாதாலி ரஹமத்துல்லாஹி, அவங்க எங்களையும் விளங்கப்படுத்தினா ஹுக்குல் இபாத் ஹுக்குல் எங்களுக்கு விளங்குற மாதிரி. எப்படி 33,000 வோல்ட்ஸ் உடஞ்சி கொடுத்துருக்கு கம்பி ரோட்டில் கிடக்குது. 33,000 வோல்ட்ஸ் எனக்கு தெரியும். நான் என்ன செய்யணும்? கொடியை காட்டிக்கிட்டே இருக்கணும். வராங்க வராங்க வராங்க, கொடியை காட்டிக்கிட்டே இருக்கணும். வராங்க, ஆபத்து ஆபத்து, வராங்க வராங்க. எத்தனை தொழுகையும் முன்ன பின்னே ஆக்கலாம், எத்தனை தொழுகையும் முன்ன பின்னே ஆக்கலாம். அடியான கடமை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை தொழுகையும் முன்ன பின்னே ஆக்கலாம். இல்ல சம்ஸ்தா வரங்காட்டி நீ செய், அது சம்ஸ்தார வேலை தான். சம்ஸ்தா வரங்காட்டி நீ செய். இல்ல அங்க பாங்கிஷல நான் தொலைப்போனான், ஒருத்தன் தெரியாம வந்து பட்டான், செத்தான், இவன் கொலையாளி. ஷரியத் அப்படித்தான் வருது. இவன் கொலையாளி, தொழிலாளி அல்ல. அடியாண்ட கடமையில மோசம் பண்ணலாம். ஏண்ட கடமை விடுறா, நீ ஏன் கடமை விடுறா? மக்களுக்கு போய் சேர்றது 3 நாள் என்றார். இந்த 3லையும் எந்த இனம் குறை செய்யுமோ, பலகீனமாகுமோ, அந்த இனம் பயங்கரவாதி. பயங்கரவாதிகள் 3லையும் குறைப்பாட்டி எல்லாம் விளையும். இந்த 3லையும் குறைப்பாடி பயங்கரவாதிகள். மாமலாத் குழப்பம், மாசராத் இல்லை, உரிமையை பேண மாட்டான், மக்களை பார்க்க மாட்டான், மதிக்க மாட்டான், அஹ்லாக் இல்லை, தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டான், அஹ்லாக் இல்லை, பயங்கரவாதி. இந்த 3லையும் குறைபாடு காட்டினா அந்த இனம் பயங்கரவாதியா மாறுவானா? பயங்கரவாதிகிட்ட இந்த 3லையும் குறைபாடி. இந்த 3ம் சீராகாம ஆயுதம் தூக்குறதுக்கு ஆர்டர் கொடுக்கல இஸ்லாம். இஸ்லாம் ஆயுதம் தூக்கு ஆர்டர் கொடுக்கல. இந்த 3ம் சீராகும். ஒரு அந்தரங்கமப்பா இது. இதில் பேசிப்படுற குறவு, இதில் பேசிப்படுற குறவு, இதில் கேட்டுப்படுறதும் குறவு. இந்த 3ம் சீராகாத வரையில ஆயுதம் தூக்குறதுக்கு ஆர்டர் கொடுக்கல இஸ்லாம். ஆரம்பத்தில் மக்கள் அடிபுழுது, உதபுழுது, சித்திரவதை செய்யப்படுது, சுடுமணல போட்டு சித்திரவதை செய்யப்படுது. ஆயுதம் தூக்க செல்ல பெரும் பெரும் வீரர்கள் இருந்தாங்க. அலி ஹைபருடைய கோட்டையுடைய வாசலை ஒத்த கையால தூக்கி எடுத்தாரா அலி. சாபாக்க நாங்க 60 பேர் தூக்கலாம். அலி அப்படி வீரன், அலி புலி, சாதாரணமான ஆட்கள் இல்லை. கோட்டையை தூக்கி எடுக்கிறேன்னு அபுஜல் குத்பால் எல்லாத்தையும் ஒரு புடிக்கு பிடிச்சி நொச்சிக்கு போட்டுருவாரு. ஆர்டர் கொடுக்கல உமர். அரபு நாட்டு சிங்கங்களே ஒரு சிங்கம். ஆர்டர் கொடுக்கல. அம்ரு இப்னு ஜர்ரா, காலித் இப்னு வலீத், சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள். அப்படி 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 புகழ்பெற்ற வீரர்கள் இருந்தாங்க. ஆயுதம் தூக்குறதுக்கு ஆர்டர் கொடுக்கல. ஏன்? இந்த 3ம் சீரியல் தூக்கினா பயங்கரவாதியா மாறிடுவார். தூக்கினா பயங்கரவாதமா வைத்திரும். இந்த 3ம் சீரில்லாம ஆயுதம் தூக்கினால் பயங்கரவாதி. யுத்த காலத்திலே எதிரியை வீழ்த்தி
எதிரியை வீழ்த்தி அவனை பிடிச்சி டேய் யஹூதி களிமா சொல்லு வெட்டுவான் களத்தை. சாபி வீரன் அவன் பார்த்தான் ஷாகிறது தானே சும்மா ஏண்டா ஷாவுவானே காரை துப்புவோம் சஹாபியில மூஞ்சில துப்பி. சஹாபி என்ன செஞ்சாங்க? தொடச்சிக்கிட்டாங்க. எலும்பு எலும்பு போ 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 போ. சுபஹானல்லாஹ். எப்படி இப்ப இங்க ஒருத்தன் வந்து தம்பியா கிம்பியா வள்ளி கல்லடிச்சு தொப்பியா கலட்டி என்னமான ஒரு விளைய காத்தான் எல்லாம் வந்து ஒன்று ஒத்தனை பிடி அடு காலிமா கேவா அவனை பிடிச்சி பெரிய சண்டியம் பாருங்க. இல்லை வந்து ஒத்தனை பிடிச்சி களிமா சொல்லு களத்தை விட்டுவன் அப்படி இப்படி என்று அவன் பார்த்தான். ஷாவுரைத்தானே இந்த துணுக்க பயல கையால ஏண்டா சும்மா ஷாவுவானே கடைசி நேரம் மூஞ்சிக்கு துப்புனா துப்பினான். இப்ப என்ன நடக்கும்னு நீங்க சொல்லுங்க. என்ன நடக்கும்? ஓங்கி ஒரு 32 பல்லு சட்டை அப்படியே கலட்டுவான். முதலாவது பயங்கரவாதம் என்ற இதுதான் பயங்கரவாதம். ஆயுதம் தூக்குறதுக்கு ஓடுற கொடுக்கல. மதீனாவுக்கு போய் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் ஆயுதம் தூக்குறதுக்கு ஓடுற கொடுக்குது இஸ்லாம். அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. ஆரம்பத்திலே தூக்கி சொன்ன மக்காயில பயங்கரவாதியா பேசிடுவார். சரித்திரத்தில் பயங்கரவாதம் வந்து உலகத்தில் எல்லா நாட்டு முஸ்லிம்களுக்கும் முழு உலகத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கும் பயங்கரவாதி என்ற பெயர் வந்திருக்கு. இலங்கை நாட்டில மட்டும்தான் இன்னும் வரல. ஒத்துக்கோங்க இன்னும் இன்னும் ஆயுதம் தூக்கினோமே ஆனால் பயங்கரவாதி என்று சொல்லி எங்களுக்கு சீலை குத்துவான். சீலை குத்தினானாக்கும் 30 வருஷம் தேவையில்லை. 3 நாள்ல முடியும் எல்லாத்தையும். 3 பிரதானம் நல்லா விளையும். இந்த 3 குறைபாடு தான் நிவர்த்தி செய்யலாம். மன்னிப்பு ரப்பு கிட்ட பாபு மூடி. இந்த 3 குறைபாடு கண்ட பாபு மூடி மன்னிப்புட வாசலை மூடிடுவான். அல்லாஹ் அவன் மன்னிப்புடைய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிருப்பான். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகள்ல மன்னிப்புடைய வாசலை திறந்து வச்சிருப்பான். அடியார்கள் சம்பந்தப்பட்ட மன்னிப்புடைய வாசலை மூடி வச்சிருப்பான். மாட்டி பள்ளிகளுக்கு 25 நன்மை, பள்ளிக்கு வெளியில பஜார்ல 75 நன்மை, சமுதாயத்துக்குள்ள 75 நன்மை, பள்ளிக்குள்ள 25 நன்மையா ஒன்று எடுக்கிறான் எல்லாரும். ஆனா 75 பொட்டை கொடுத்து குட்டுக்கள் வாங்கல் பண்ணி பார்க்கணும். மண்டே குட்டுக்கள் வாங்கல் பண்ணி பார்க்கணும். குட்டுக்கள் வாங்கல் பண்ணி பார்க்கணும். பொய்யும் புரட்டும் களவும் ஏமாத்தும். அக்கவுண்ட் க்ளோஸ் செக் கொடுக்கிறான். அக்கவுண்ட் க்ளோஸ் செக். அக்கவுண்ட் க்ளோஸ் ஹதீஸ்ல வருது, யாரை அக்கவுண்ட் க்ளோஸ் செக் கொடுக்கிறானோ அவன் கள்ளன். வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன நான் விளங்குற பாஷையில வார்த்தையை வச்சு சொல்றேன். அக்கவுண்ட் க்ளோஸ் செக் யாரு கொடுக்கிறானோ அவன் திருட்டு தொழில் செய்யறான். கள்ளன். ஹதீஸ்ல வார்த்தை தெரியுமா? திருப்பி கொடுக்கிற நோக்கம் இல்லாம கடன் எடுக்கிறானா அவன் கள்ளன். முடிஞ்சு நாளைக்கு மைசூர் மைதானத்தில் போது முன்னுக்காக்குவானே செக்க முன்னுக்காக்குவானே. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நீதியான நேர்மையான ஹக்கமுல் ஹாக்கிமி. அநியாயம் செய்யறவன் இல்ல ரப்பு. செக்க முன்னுக்காக்கினா கதை என்ன ஒரு கட்டதான் ஓணும். துனியால கட்டினா ரூபா சதத்துல கட்டி முடிச்சு அங்க கட்டுறா பாயிண்ட்ஸ்ல கட்டணும். பாயிண்ட்ஸ் ரூபா சதம் வேலிட் இல்லாத இடம் அது. டாலர் கிளர்ல வேலிடே இல்லை. செக்கு சிக்கனம் வேலிடே இல்லை. இந்த தாழ் துண்டெல்லாம் வேலிட் இல்லை. அங்க பாயிண்ட்ஸ்ல கட்டணும். இவன் 100க்கு 100 செஞ்சு எவ்வளவு இருக்க வேண்டும்? 25. இவன் போடுற வழக்குக்கு எத்தனை புள்ளி? 75 புள்ளி. குடு இல்ல எடு அவன் பாவத்தை. சொம
எங்கேயோ போக வேண்டியவன் எங்கேயோ போறான். நபி சொன்னாங்க தான் நுவேஸ் பங்களுக்கான் செஞ்சிருப்பான், எல்லாம் நெத்திக்கு அர்த்தம் காட்டி குத்திருப்பான். பெரிய வணக்க வழிபாடு எடுமா, வருஷம் ஹஜ்ஜி உம்ரா, அதுக்கே சரி போற உலமாக்கள் ஹஜ்ஜி உம்ராவுண்டு செய்ய ஹஜ்ஜி எல்லாம் சரி போகும், உம்ராவுண்டு செஞ்சா எல்லாம் சரி போகுமா, எல்லாம் பேலன்ஸ் ஆகுமா. ஒன்றும் பேலன்ஸ் ஆகவில்லை, கெட்டியாகும். 5-10 கைமாத்து கடன் வாங்கினது எல்லாம் மறந்து போய் கடன் கொடுத்தா எழுதிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆக பெரிய ஆயத்து குர்ஆனிலே கடன் சம்பந்தமான ஆயத்து. அது சிறிசோ பெரிசோ 5ஓ 10ஓ எழுதிக்கோ, மறந்து போ, உனக்கு எழுதிக்கோ, நீ கொடுத்து முடிச்சிரு. கடன்றது ஒரு சொகை லேசில். கடன் என்றது அரிசியில பொழிவு. கடன் கொடுத்தா கேட்காமிக்கிறது கோலத்தனம். எல்லாம் விளையும் கேட்காமிக்கிறது கோலத்தனம். மிரட்டி அள்ளிய தாடா தொப்பிய போட்டுவிடும். என்னடா பண்ற நீ ஜமாத்து? அப்படி கேட்கலாம். உன்னோட ரூபாவிட அவனை மானம் பெருசி, மானபந்தப்படுத்தலாம். யாங்க என்னை மானபந்தப்படுத்திட்டான், யாங்க அவன் அடுத்த புத்தால வழக்கு போட்டுவான். கேட்டு உன்னோட ரூபாய் சேர்ந்து விட அவனை மானம் பெருசிட்டான். உள்ள குட்டிகளோட பசங்க அழகான முறையில் நாட்டில் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை மானபந்தப்படுத்தலாம், அச்சுறுத்தினா வட்டியா போய்த்திரும். குட்டுக்கள் வாங்கல பத்து சும்மா கடையை போட்ட வியாபாரத்தை பண்ணின சல்லி அடிக்கின கொண்டு வீட்டுல அது மாதிரில போட்டு எனக்கு இது கதையா இவ்வளவு கணக்குள்ள காட்டணும். மாமலத்தை பத்தி பேசு. மாமலம் கெட்டத்தாகணும். 5-10 கைமாத்து கடன் வாங்கினது எல்லாம் மங்களைகளை முன்ன பின்னாக மறந்து போய் தீக்கும். கெட்டத்தாகணும். அவன் ஞாபகப்படுத்துவான். அல்லாஹ்வின் புறத்தாலே ஞாபகப்படுத்துவான். அடியானே உனக்கு ஒண்ணும் இல்லையா? அடியானே, இன்னாருடைய மகன் இன்னான் உனக்கிட்ட ஒரு கைமாத்து வாங்கினான் தானே, அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொடுத்தான். அஹ்கமுல் ஹாக்கிமீன் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொடுத்தான். ஓ யா அல்லாஹ் உண்மைதான் யா அல்லாஹ், வாங்கித்தா யா அல்லாஹ். இந்த நேரம் தான் என்ன தேவைப்படுற நேரம். அண்ணன் குட்டி ஹதீஸ்ல வார விஷயங்களா கவனமாயிக்கணும். 5-10 கைமாத்து கடன் வாங்கிட்டு தலைமறைஞ்சி மண்டையை போட்டுட வேணும். மண்டை குத்த ஆரம்பிக்கும். எல்லாம் கிளியர் ஆகணும். மாமலாத்தெல்லாம் கொல்டி ஆகணும். அல்லாட கடமையில் அல்லாஹ் பார்க்கறது இஹ்லாஸ் மட்டும்தான். இதுல இஹ்லாஸையும் பார்க்கிறான், இன்சாஃபையும் பார்க்கிறான், நேர்மையா நடக்கணும், நீதியா நடக்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். 3 விஷயத்தை கவனிக்கிறான் இந்த விஷயத்தில். இஹ்லாஸ் மட்டுமல்ல, இபாதத்தில் இஹ்லாஸை கவனிக்க சரியா அவனுக்கு உண்டாய் அவன் அனுப்புங்க நல்லா அறிவிப்பான். வரல குறையா சுண்ணத்தை போட்டு நிரப்பு. ஆனா இதுல 3 குறை வந்தா மறு நிரப்புறது கொண்டு முட்டுத்தியாகணும். போயிடுச்சு கராராவே இல்லம்மா. பொய் ஹராத்த பேணுங்கோ இல்லை. நாங்கள் ஹராத்தில் தொடர்பே இல்லை, ஹராத்தில் நாங்கள் தொடர்பே இல்லை. அவனுக்கு என்ன தெரியுமா? ஹராம்னா வட்டி. சுபான்ல பொய்ய பேசிடா, பொய் ஹராம் தான். உண்மையை பேசினா 10 கிடைக்கும், பொய்ய பேசினா 100 கிடைக்கும். 90 நெருப்பு. ஏமாத்து பொழப்பு. அவனும் ஏமாத்து பொழப்பு கண்ணல் கூட்டத்தே ஆகணும். அது ஏமாத்து, பொய்ய சொல்லி ஏமாத்தி குறைக்கிறேன். நடவு திறமை என்று தன்னை கட்டித்தர சாது என்று நடப்பு. என்ன பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நான் படிச்சுட்டு வந்தீங்கிறேன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு படிச்சு கொடுக்கறது களவாண்ட பழக்குல, ஏமாத்த பழக்குல, மக்கர பழக்குல. சொல்லுங்க பேசுறது பிசினஸ் மேனேஜ்மெண்ட். என்னமோ பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சாராம். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்
நபீட பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நபீட மாதிரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் உலகத்திலேயா சிறந்த மேனேஜ்மெண்ட் நபீட பிசினஸ் மேனேஜ்மெண்ட். பொய்ய சில பறக்குது, பொய்ய பேசி சம்பாதிக்காய் கணக்கு கொடுக்கத்தாவும் வந்து 90 கணக்கு கொடுத்தாவும். அடுத்த சிலவங்க கேட்கிற இந்த பலாத்காரமா வியாபாரம் பண்றேன். வியாபாரம் ஹலால் எப்படி தெரியுமா? வாங்குறவரும் விற்கிறவரும் உள்ளத்தால் எகிரி ஆகும். ව්‍යාපාරිකයයි පාරිභෝගිකයයි වෙලෙන්දයි ඉතින් එකඟ වෙන්න ඕනේ. ඒක තමයි හලාල් වෙන්නේ. අපதான் හලාල්. வாங்குறவரும் விற்கிறவரும் உள்ளத்தால் எகிரியாவி அதுதான் ஹலால். උදාහරණ මේ කීයද මුදලාලි 5000ක් දෙන්නකෝ. අනේ උදාහරණ අඩ කොල්ල ගන්නකෝ. 4500 දෙන්නකෝ. කවුද දෙන්නේ? අන්න හලාල්. அது ஹலால். பிரைஸ் ஆர்குமெண்ட் பேசி காட்சி அது ஹலால். இது சும்மா ஒருத்தம் வந்தா சோம்பரகி பஸ் வரம் காட்டி பஸ்ஸுக்கு டைம் இருக்குது பஸ் வரம் காட்டி மேற்கு ஏதோ முதலாளி எடுக்கிற ஐடியா இல்லை. மேற்கு ஏதோ முதலாளி ஏதோ முதலாளி என்று கேட்ட மட்டும்தான் மா மோலாளி அடே விடாதே எப்படியாவது அடக்கு எப்படியாவது புதை விடாதே அடக்கிறது புதைக்கிறது தள்ள கட்டுறது இதெல்லாம் பிசினஸ். தள்ள கட்டு எப்படியாவது விடாதே நம்பி விடாத வெள்ளங்காட்டி வியாபாரம் விடாதே எப்படி சரி அடக்கு. அவன் 1000 கோடியை சொல்லிட்டான். எடுக்கிற ஐடியா இவனுக்கு இல்லை. சும்மா சோம்பரைக்கு கேட்குது பஸ் வரங்காட்டி சோம்பரைக்கு இந்த வளப்பங்கட்ட ஹாஜி முட்டைப்பாடு இல்லை கத்திக்கிட்டே இருக்காரு. நீ அவன் என்ன செய்யற போட்டீங்க 15000 பொய்யை சொல்லிட்டான். சைனாவை ஜப்பான் ஆக்கிட்டான். உங்களுக்கு விளங்க நீ வியாபாரி பிசினஸ் அதை ஜப்பான் ஆக்கிட்டான். எடுக்கிற ஐடியா அவனுக்கு இல்லை. அவன் சோம்பரையை கேட்டது. இவர் முட்டைப்பாடு இல்லை கத்திக்கிட்டே இருக்காரு விடாதே. இப்போ விட்டாலும் பயமே சம்பளம் வெட்டுவானோ மண்டையில் குட்டுவான் எல்லாத்தையும் வேலையிலேருந்து ஓரமாக்குவான். ஐயோ மண்டை குட்டு என்னத்தை செய்து இப்போ கண்ணோய் அவனை கண்ணோய் मन निकाम बेलुंदर निकाम वाला बनो के बांदर गणा है गण गण चले अदे देंडको பயந்து देंडको ஹலாலி அம்பட்டமான ஹராம் நினப்பு திறமை. அஜர்கே தம்பி கொடுத்தியா? கொண்டா பிஸ்மில்லா பத்தி எரியும் எல்லா வேலையும் இங்க பத்தி எரியாட்டி மறுமையில பத்தி எரியும். அவன் வைராக்கியத்தோடு தான் எடுத்துட்டு போவான்டு. நீ என்ன தள்ள கட்டினா என்ன என்னை கடங்காரனாக்கினா என்ன இது தாரன் இது சந்தர்ப்பம் வந்தா தாரன் உனக்கு அந்த வைராக்கியத்துக்கு தான் போவோம். ஹலாலி எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா 5000 ரூபாய் சாமான் முதல்ல எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். 5500 ரூபாய் போயிட்டேன். 5500 போயிட்டேன். வித்தல்ல தள்ள கட்டினேன். அவனை புதைச்சேன். 500 மட்டுமல்ல 5500 மாறாம். அவ்வளவு மாறாம். முதலும் சேர்த்து ஆறாம். மாமனா கொல்ட்டியாவே இல்லாட்டி வேலி. அடுத்து மாஷா உரிமைகளை பேணன் மனைவிட உரிமை பேணனும். தாயுரிமை தகப்பன் உரிமை நிறைய இருக்குது. மனைவிட உரிமை சரியாவே இல்லை. மனைவிட உரிமை ஜல்பல் நண்டு பேசல. அவளுக்கு அவளை கண்ணியமா பேசணும், கண்ணியமா நடத்தணும். எங்கட குழந்தைகளை அவள் 10 மாசம் சுமந்து பெத்திருப்பாள் வளர்த்திருப்பாள். குழந்தை அவள்டே இல்லை. எங்கிட்ட குழந்தை எங்கிட்ட என்னமா சுத்தராணி அவள் தியாகம் ஆபாயிக்கு அபியாவசியம் வாப்படதான் உள்ள வாப்பட அவள்டே உள்ளே வளர்க்கறதுக்கு கூலி கொடுக்கணும். பால் ஊற்றுறதுக்கு கூலி கொடுக்கணும். கேட்டு கேளும் அவளுக்கு என்ற ரத்தத்தை நான் பாலாக்கி அவனோட குழந்தையை கொடுக்குறேன். எவ்வளவு கூலி தருவீங்க கேளும். நான் இதுல செல்லு எல்லாம் அவள் விட்டேன்.
சென்னையோட மண்டே திம்பாடு. இதில் நாங்கள் மூடி மறைச்சு கொண்டு போகிறோம். நாங்கள் இதில் அவர்களுக்கு தெரியும் சொன்னா தலையை திம்பாடு. கூலி கண்ணியமாக நடக்க இவ்வளோ உரிமை ஜல்பல்லாண்டு பேசலாம். அப்படி உள்ள நோய்க்கப்படாது. நபியாங்க வந்து ஆயிஷா நாயுடு வீட்டு வாசலுக்கு வர ஆயிஷா நாய் சொன்னாங்க, எனக்கு நபி அவங்க என் வீட்டு வாசலுக்கு வர சரியான ஒரு எனக்கு ஒரு பொண்ணு ஒரு எனக்கு ஒரு பெரிய பூரிப்பொண்டு. ஏன்னு கேட்டாங்க. இல்லை வந்து நபி அவங்க பேசுவாங்க, இறக்கமான பேச்சு, இஷ்கான பேச்சு. இஸ்கொண்டு வரா இல்லையா? ஆயிஷா ஆயிஷா என்றா பயம் வார எனக்கு தெரியா. நபி அவங்க கத்துக்காங்க என்னமோ தெரியாது. ஆயிஷாக்கள் பேர் பேசுகிறோம். என்ன ஆக்கிக்கிறீங்க? என்ன தின்னத்துக்கு ஆயிஷ் அவர் ஓய் என்னவா நக்கலா பாப்பாய்க்கா நக்கலை கேட்டுக்கொண்டு நக்கல் அடிக்கிறீங்க. அவளுக்கு நக்கல் தன்மை எங்களோட தன்மையை காட்டுறது நாங்கள் விடிய காட்டி மட்டும்தான். பிடிச்சதுக்கு புற தன்மை அவளோட சாவாசமா குழம்பி போய் பேசிக்கொண்டு கை கொடுக்கிறது இல்லை. மௌலான சொன்ன 1.5 மணித்தியாலம் கொண்டுக்கோ குடும்பத்துக்கு. 1.5 மணித்தியாலம் குடும்பத்துக்கு கொடுக்கும். மனைவியோட புள்ள குட்டிகளோட பேசி கொண்டிருக்கிறது கொடுங்கன்னு சொன்னாங்க. அது கட்டாயம் தேவை. நாங்கள் எல்லாம் சரி, எல்லாம் பாஸ், எல்லாம் சரி, எல்லாமே சரியானுங்களே சொர்க்கத்துக்கு போட போறோம். 2 பேர்கிட்ட கேட்கிற ஷாக்கு. முதலாவது கேட்கிற மனைவி, ஏமா இங்க வா, உன்னோட மாப்பிள்ளை எல்லாம் ரைட், எல்லாம் பாஸ் ஆகி என்கிட்ட எல்லா எக்ஸாம்லையும் அவர் கிளியர், அவர் நாங்கள் சொர்க்கத்துக்கு போட போறோம். உனக்கு என்ன மாதிரி மீடியா கம்ப்ளைண்ட்? மாட்டிட்டோமா? விட்டுப்பா கம்ப்ளைண்ட் கொள்ளியா? அஹ்லாக்கே இல்லை. குடும்ப உறவுகள் பார்த்து நான் 18 வருஷம் ஜூரி காலிக்கோட்டை ஜூரி. நான் ஜூரி சபாவும் எல்லாரும் அதில் நீங்களே காலியாக வாங்க நிச்சயம் முடிஞ்சு கோபம் வேணாம், அந்த பதுவா என்ன வேணும், எல்லாமே அஹ்லாக்கே ஜல்பல். கண்ணத்து கட்டிக்கையில் உங்களுடைய கண்ணத்து எல்லாம் பகுதிகள் ஓடி அவளோட கண்ணத்து கட்டிக்காதீங்க. கண்ணத்து கட்டிக்க பயங்கரமான கூட்டம். நாளைக்கு அவர் வழக்கு போட்டுவார். 5 வருடம் கண்ணத்தில் தின குடும்பங்கள் உலக்கையால் அடிச்சு மண்டை உடைச்சு உங்களுடைய என்ன ஆகலாம். ஒரு நாளும் கிளியர் ஆகுறதே இல்லை. இவங்க எல்லாம் மாட்டிக்கணும். குக்குலி பாதில் மாட்டிக்கணும். எல்லாம் கிளியர் ஆகிக்கணும். தாயர் அப்போ அது மற்ற தாய் தகப்பன் சுபஹானல்ல. தாய் பல தாய்மாட்ட கொமிட்டல் என்ன கிட்டிருக்கீங்க. ஒரு தாய் வந்து சொன்ன அது நாங்களே சந்திக்க வந்தது என்னம்மா நம்மளோட உம்ராவுக்கு போனாமையா? உங்களோட மகன் போன பெரியம்மா போகணும். ஹஜ்ஜிக்கு போறாமன்னு சொல்லி கேள்வி உங்களோட. ஹஜ்ஜிக்கு அவன் வரன்னு சொல்லிக்கான். அதுல என்னோட வந்து சலாம் சொல்லி கொண்டு போக சொல்லுங்க. 18 வருஷமா பேசியில்லை. 18 வருஷமா பேசியதே இல்லை. மல்டிமேன், பட்ட கோடீஸ்வரன். தங்கச்சி வீட்டுல நிற்கிறான். சாதாரண வீட்டில உண்மை கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிறான். எனக்கு ஒரு நாள் முன்ன வர்றதுக்கு ஹசரத் ஒரு நல்ல பெரிய நாள்னு சொல்லி ஒரு துண்டு உடுப்பு தரல. ஹசரத் எனக்கு வேணும். ஹஜ்ஜிக்கு போகல என்னோட வந்து சலாம் சொல்லி கொண்டு போக சொல்லுங்க ஹசரத். நான் மன்னிக்கணும். அல்லா அடே வெறும் கல்லுடா கபுதுன்னா. வெறும் கல்லு. அதை சுத்தி உடம்புனா கல்லாவுதா. எத்தனை பேரை எத்தனை உம்ரா எத்தனை ஹஜ்ஜி எவ்வளவு செஞ்சுப்பான மட்டும். எங்களோட மட்டும் பல உம்ராக்கள் என்னோட இந்த விஷயத்து சரி நட்டுக்கம் பிடிச்சிருச்சு. பெரியம்மா போகும். நான் சொல்லுவேன் நீங்க போங்க. பெரியம்மான 3 வயசுக்கு மூத்த மனுஷனா பெரியம்மான்னு பேசு. அவன்கிட்ட போய் பேசு. ஆஜிங்க வாங்க செல்ல ஐயோ நாங்கள் போம்.
ஒரு வீட்டு போயிட்டு கும்மோட சொல்லலாம் சொல்லி கொண்டு வருவோம். அதில் இந்த பேச்சை நிப்பாட்டுங்க, இந்த பேச்சை நிப்பாட்டுங்க, இந்த பேச்சை நிப்பாட்டுங்க. நான் பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு மற்ற குரூப்பில் போய்த்துருவேன். இவ்வளோ கிருக்கு, எப்படி கிருக்கு இவனுக்கு. குரூப்பில் லீடர் வந்து சொன்னார், அதில் அந்த பேச்சை நிப்பாட்டு. அவருக்கு பயம் 5 பாஸ்போர்ட் 6 பாஸ்போர்ட் போய் திருமல்லவா, 6 பாஸ்போர்ட் அங்கிட்டு போய் திருமல்லவா, அவருக்கு பயம். நான் ஏட பாஸ்போர்ட் தான், ஏட பாஸ்போர்ட் தான். இப்போ போல இட்டி முழுதானரோட நாகாட்சி போய் நாங்களும் மட்டும் போனால் ஏட பாஸ்போர்ட் வேண்டியத்தில் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் சுபான வேலில்லேடா ஆச்சி ஷி அவளை என்ன தெரியுமா, அந்த உண்மை பௌத்தா வரைக்கும் சமாதானமாக ஆகும். பௌத்தா போனா சமாதானமாக ஆகும். வந்தா பெரிய பென்சில் வந்து இறங்கி நான் மயத்து விட்டல. அப்படி ஒரு பார்வை பார்த்தான், அப்படி ஒரு பார்வை பார்த்தான். தம்பிகா இந்தா 1 லட்சம் ரூபா சல்லி செலவுக்கு வச்சுக்கோ. திருப்பி விட்றா, அவன்கிட்ட கேஷ காட்ட எங்கடைய கேஷ காட்ட திருப்பி விட்றா. சல்லி நான் எண்ட கேள்வி நான் தான் திருப்பி தூடு திருப்பி கொடு வேண்ட நீங்க போங்க. சுபான கிறுக்கு என்ன ஜாதி ஆண்டவனே அஹ்லாக்கே தன்மையடி நிறையக்குமா அப்பகிட்ட அநியாயம் செய்ய நிறைய சமுதாயத்தை தாய்த்தாப்பன் அநியாயம் செய்து பெரிய வீட்டை கைப்பற்றி கொண்டு சின்ன வீட்டுக்கு தள்ளி எத்தனையோ பேர், இத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறது. ஒரு வாப்பாதி அதில் எனக்கு தற்கொலை பண்ணி கொடுத்து கடமைதாங்க. நீங்க திடீரென்று இப்படியே மாறின என்னத்தே என்னத்தே இல்லை எனக்கு ஏழை வீடு வாழ்ந்த வேலை என்ன ஆச்சு என்னோட எனக்கு உமாளுக்கு பேசிட்டான் எல்லாட்டையும் பொண்ணுக்கு அடே வாப்பா அடே அடே அம்மா அடே எப்படி நான் வாழ் நம்ம வீட்டுக்கு போயில நான் சாகுது. அஜயா நீங்க சாகவானோம், நீங்க 4 மாதம் பேக் ரெடி பண்ணணும். 4 மாதம் அனுப்பினேன், ஒரு 4 மாதம் ஜமாத்து அனுப்பினேன். பேத்து ஆறுதல் அடிச்சு வாங்க போகும். எப்படி எப்படி இந்த உள்ளோட்டியில் எப்படி சீராகும், எப்படி சீராகும் மாமலாத்தில் மாசலாத்தில் அடுத்து பக்கத்தொட்டுக்காரன் யகுதியா இருந்தாலும் அவனோட உரிமையை பேணன், அவனோட உரிமையை பேணன். பக்கத்து கூட யகுதியா இருந்தான். 2வது சர்டிபிகேட், 2வது முதலாவது மனைவிட்ட கேட்கிறது, மனைவிட்ட சரியான சொன்னா ஓகே யாழ்லா சரி யாழ்லா ஒன்றும் இல்லை யாழ்லா இவர் எனக்கு ஒண்ணுமே இல்லை பிரச்சனையே இல்லை யாழ்லான்னு சொல்லிடுவோம். சென்னாத்தான் பாஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை யாழ்லான்னு செல்லணும். பொம்புல செல்லணும், 2 பொம்புலை செல்லணும். அங்க அந்த இது தாடி குப்பால வச்சுக்கணும். அங்க ஏமா ரொம்ப ஏமாத்தேலாம் அந்த சரியாராது அங்க சரியாயிக்கணும். அவள் சரியன் யாழ்லா மலக்கோ தெரியாது யாழ்லா இவர் பரவாயில்லை அனுப்பி யாழ்லா அப்படின்னு அவள் சொல்லும். அடுத்த 2வது பக்கத்து வீட்டுக்காரன், சிங்களவன் சோமதாச பேமதாசி ஆயிட்டாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரன் ஐயே மேலே முகமதானா மே அப்போ பாஸ் ஹரி அவரெல்லாம் சரி நாங்கள் சொர்க்கத்துக்கு கூட போறேன். உங்களுக்கு என்ன மாலம், நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் தானே, உங்களுக்கு என்ன மாலம் முறப்பாட்டு வலிங்க மணி அல்லாஹ் அக்பர். எப்படி போனாலும் எங்க ஆமது முகமது மாமுதுலே நொறுக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் வெளியெல்லாம் ஒரு நாளும் சீரில் அஹ்லாக்க கொண்டாங்க. அஹ்லாக் செலவனை மூத்த பார்க்கல, இடி விழுந்த மாதிரி பார்க்கல முறைச்சி பார்க்கல பயம்பாரு அப்படி பார்க்காண்டா எனக்கு பார்க்கணும் தெரியல பயம்பாரு எங்களுக்கு பயம்பாரு. சிரிப்பே இல்லை, புஞ்சிரிப்பே நபியாவோட புஞ்சிரிப்பே தான், முறைச்சி பார்த்ததே கிடையாது. நாகட்ட சிலவர் அப்படி இன்னதான் அல்லாக்கும் அல்லாவார். உள்ள ஒட்டியில பேசுற பேச்சு, மதரசாக்கள் உள்ள ஒட்டியில பேசுற பேச்சு உஸ்தாது வர பேச சந்தர்ப்பம் வார இவனோட போடுற கேமுகளுக்கு சில நேரம் சந்தர்ப்பம் வார. நானும் மதரசா நடத்துறவன் தானே, இந்த டைமுக்கு மண்டையில விட்டு தான் நினைவாரு திறம்பட்டு குட்டி படுத்து அப்படியே அதுவும் மீகி அதெல்லாம நல்ல தன்மையோட அகலாக பழகும். உள்ள ஒட்டியோட அகலாக பழகும். ஜல்பல் போட்டு உள்ள சமைச்சிடலாம், பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் சரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி ஜல்பல் போட்டு சமைச்சிடலாம்.
அஹ்லாக்கோட நடக்கும். அதிகாரத்தை பயன்படுத்தலாம், அஹ்லாக்கன்னு சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தலாம், பிரின்சிபல் அப்படி செய்யலாம். சங்கையான சவலே பெரியார்களே, இந்த அஞ்சும் கிளியர் ஆகணும். ஈமானியாத், இபாதத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக். இந்த அஞ்சையும் கிளியர் பண்ணி கொள்ளத்தான், அஞ்சையும் பாதுகாத்து கொள்ளத்தான், அஞ்சையும் சீராய் கொள்ளத்தான் அஞ்சம். அன்னவா அஞ்சமல் தந்தி அஞ்சமல். அஞ்சமல் புதுசு இல்லை, பழசுதான். அஞ்சமல் அறிமுகப்படுத்தப்பட்டு 26 வருஷம். அஞ்சமல் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு 26 வருஷமாகும். 2000ஆம் ஆண்டு யகூதிகள் மிலேனியம் ஆண்டு சொன்னார். மிலேனியம் ஆண்டு எங்களது இருடைய பெரியார்கள் அஞ்சமனுடைய ஆண்டு என்று சொல்லி பிரகடனப்படுத்தினார். அஞ்சமனுடைய ஆண்டு எழும்பி சொல்லுங்க, அங்கத்தில் சொல்லுங்க அஞ்சமனுடைய ஆண்டு, இங்கத்தில் சொல்லுங்க அஞ்சமனுடைய ஆண்டு, அஞ்சமனுடைய ஆண்டு பிரகடனப்படுத்தி விட்டாங்க. உலகம் வேர்ல்ட் வைடா, முழு உலகத்திலே அஞ்சமல். இந்த 5 அம்சங்களை பாதுகாக்க, இந்த அஞ்சமத்தை பாதுகாக்க இயலாம். அஞ்சமல் செய்யாமல் 5 அம்சத்தை சீராய் கொள்ளவே முடியாது. அடிக்கிற கேட்கணுமா? அவசரமானவங்க இருந்தா தொழில் போகும். இப்படி சொல்லி செய்யக்கூடிய என்ன கேட்கும், இதில் கேட்கத்தாகும், இதில் கேட்கத்தாகும். இன்னொரு நாளே சொல்லி ஒரு டைம் உண்டு. இது அடிப்படையில் கொண்டாரு பசுத்தாகும். பின் 5 மணி தான் வழங்கப்படுத்து செய்யணுமா செய்த விளையாட்டுறத நீங்களே முடிச்சு. எங்கே டிகிரிக்கு பட்டு இல்லை, டிகிரி எங்கே டிகிரிகளுக்கு இதெல்லாம் பட்டுதல் இல்லை. இல்லை பட்டத்துக்கு படிப்புக்கு எங்கட பணத்துக்கு காசுக்கு எங்கட திமிருக்கு இதெல்லாம் பட்டுதல். சிலவனுக்கு திமிர் பணத்திமிர், சிலவனுக்கு பட்ட படிப்பு திமிர், சிலவனுக்கு அதிகாரம் திமிர். எல்லாத்துக்கும் இதெல்லாம் பட்டு விளைக்கும் விளைக்கும். இல்லை ஏழா கஷ்டம் அல்லான்னு சொல்லி அன்று சைடில் தொட்டு அது பூரமாக பெய்தா சரி. இப்படி இப்படி டைமை காட்டாங்க. சில மோடு இன்னொரு டைமை காட்டுங்க. இல்லைங்களா எனக்கு தெரியுமா? அப்படி இப்படிதான் நஜாத்தில் நடந்துச்சு. படிச்ச மோடி அஞ்சமலை தந்திக்கிறது, 5 அம்சங்களையும் பாதுகாக்கும். அஞ்சமலும் புதுசு இல்லை, எல்லாம் பழசுதான். எங்களுக்கு எல்லாம் பதவி பழசுதான். மஹல்லாவேல 61ஆம் ஆண்டு, 61ஆம் ஆண்டு 2ஆம் கஸ்தி 71ஆம் ஆண்டு சீகுரா கடல்ல, சீகுரா குழப்பம் கம்பத்தில் தூங்குது ஜனாசாக்கு. என்ன சொன்னாங்க மௌலானா? நீங்க கஸ்து போங்க, அதுக்குள்ளால எரியுது, டயர்ல எரியுது, போங்க, அதுக்குள்ளால கஸ்து போங்க, உங்களுடைய பாதுகாப்பு கஸ்து போங்க. 2ஆம் கஸ்தி 71ஆம் ஆண்டு 2.5 மணி தியானம் இஜ்திமா. 83ஆம் ஆண்டு இஜ்திமா எங்க? அட்லுகம இஜ்திமா 83ஆம் ஆண்டு 2.5 மணி தியானம் அறிமுகப்படுத்துறது. எல்லாம் பழசிதான். மௌலானா சாத் தாமத் பரக்காத்துக்கும் அவங்க முழு உலகத்துக்கும் அஞ்சமல் என்று சொல்லி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அறிமுகப்படுத்திட்டாங்க. அஞ்சமல் முழு உலகத்திலே. அமெரிக்காவில் போய்த்து பார்த்தா அங்கேயும் அஞ்சமல், ஆப்பிரிக்காவில் போய்த்து பார்த்தா அங்கேயும் அஞ்சமல், சுபஹான சவுத் ஆப்பிரிக்காவில் நாங்கள் பார்த்தோம் அங்கேயும் அஞ்சமல். அஞ்சமல் முழு அஞ்சமல் குர்ஆன் இல்லை, ஹதீஸில் இல்லை, கிதாபில் இல்லை, ஏடுகள் எழுதி வச்ச சாமான இல்லை, எங்கேயும் எழுத்துல பார்க்கறதுக்கு இல்லை. அப்ப எங்களை வந்துச்சு நல்லா விளையணும். எங்களை வந்துச்சு சங்கையான சவலை பெரியார்களே, இந்த அஞ்சமன் எங்களை வந்து 24 மணித்தியாலம் உலகத்தை பத்தி ஃபிகர் பண்ணக்கூடிய எங்களுடைய மூத்த உலகம் 24 மணித்தியாலம். அங்க ஒரு 1/2 மணித்தியாலம் இந்த 650 பேரை பத்தி கவலை, 1/2 மணித்தியாலம் 650 பேரை பத்தி கவலை. அவங்க அப்படியே 650 கோடியை பத்தி கவலை. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, வெள்ள கருப்பு எல்லாத்தையும் எப்படி ஒன்று சேர்க்கிறேன், எல்லாத்தையும் எப்படி சொந்தம் கொண்டு போறேன், எல்லாத்தையும் அல்லாஹ்விட கொடுத்தவர்கள் எப்படி மாத்து. இந்த ஃபிகர் அவர்கள் வேர்ல்ட் ஃபிகர். உம்மத்தை பத்தி கவலைப்படக்கூடிய பெரியார்கள். அந்த பெரியார்கள் உள்ளத்தில் இல்ஹாமின் மூலமாக தான் இல்ஹாமின் மூலமாக கிட்டத்தட்ட வைக்கு சமன். மாறுசேரி வைக்கு மாறுசேரி, மாறுசேரி வைக்கு மாறுசேரி, மறுக்கிற வெய்ய மறுக்கிறீங்க.
இல்ஹாமும் வஹிதான். உலமாக்கள் இல்ஹாமும் வஹிதான். நஹ்னு அவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு நாங்கள் வஹி அறிவித்தோம். குர்ஆன்ல சொல்றான், மூசாவுடைய தாய் பெண் அல்லவா, வஹி வாரல்லை, ஜிப்ரீல் வாரல்லை. அப்ப வஹி என்றை உதிப்பு உதிப்பு குழந்தையை வளர்க்க பயமா, பொட்டில போட்டு ஆத்தில போட்டு நாங்க முழுசலா திரும்பிதான் வஹி உதிப்பு. என்னுடைய கவலையுடையவர்கள் உள்ளத்தில் உதிக்கிற உதிப்பும் வஹிதான். வஹி சொல்லித்தானே அப்ப முழு உலகமும் அமல் செய்கிறேன், முழு உலகமும் அமல் செய்கிறேன். ஒருத்தர் மன்னனை சட்டம் வாய்ந்தா ஒரு நாடு மட்டும் நாட்டு மன்னனுக்கு நாட்டு மக்களே கட்டுப்படுறது, முழு உலகமும் கட்டுப்படுது, முழு உலகமும் மஞ்சமல் செய்யுது. இதுவரை குறை இல்லாத முறை வெயில கிட குறை. அல்லாஹ் நபி அனுப்பணும், ஆனா முறை அனுப்பிக்கிறான். நபி அனுப்பணும், அவனா மாஷா அஹ்லாக்களை சீராய் கொண்டு போறதுக்கு நபி ஒன்று அனுப்பணும். ஆனா நபி அனுப்பல, முறை அல்லாஹ் அனுப்பிக்கிறான். சூபத்தை அனுப்பிக்கிறான், சூபத்தை அனுப்பிக்கிறான். உலமாக்களின் மூலமாக சூபத்தை ஆமாக்குகிறான். இதுவரையில் குறை இல்லை. ஈமான பாதுகாக்கிறதுக்கு அஞ்சம் என்னது? நாலாவது மஷூரா, நாலாவது 2 தாயிலே, நாலாவது 2.5 மணித்தியாலம், வாராந்து 2 தஸ்தி, மாதாந்து 3 நாள். இதுதான் அஞ்சம். நாலாவது மஷூரா, நாலாவது 2.5 மணித்தியாலம், நாலாவது 2 தாயிலே, பள்ளிதாலி வெளிதாலி 2 தாயிலே, வாராந்து 2 தஸ்தி, மாதாந்து 3 நாள். இதுதான் அஞ்சமல். யார் இந்த அஞ்சமலை பெர்ஃபெக்டா செஞ்சு கொண்டு வாரானோ அவனுடைய 5 அம்சங்களும் பூர்த்தி ஆகுமா? 5 அம்சங்களும் பூர்த்தி ஆகும். ஈமான பாதுகாக்கத்தான் மஷூரா, நாலாவது மஷூரா. அது செல்றது ஈமான ஃபிக்ர், ஈமான ஃபிக்ர். ஊரை திருத்த விழாது திருத்தத்துக்கு மஷூரா இல்லை, ஈமான ஃபிக்ர். நான் எப்படி இந்த 24 மணி நேரம் இந்த சூழல வாழ போறேன், அங்க போயிட்டு அல்லாஹ்வை கொண்டாகுது என்ற செய்தியை எப்படி ஏற்றுள்ளத்தில் நான் வச்சுக்கொள்றேன்? எப்படி நான் வச்சுக்கொள்றேன்? எப்படி என் பஞ்சாயத்து புள்ள ஊட்டியிட்ட, எப்படி என் உருமக்கள்கிட்ட இந்த ஈமான எப்படி பாதுகாக்கிறேன்? ஃபிக்ர், ஈமான ஃபிக்ர். யாருக்கு ஈமான கவலை இல்லையோ பாதி முனாஃபிக் ஆயிருப்பான், பாதி முனாஃபிக். முனாஃபிக்ன்றது இதுக்குள்ளதான். முனாஃபிக்ன்ற வெளியே இல்லை, உத்தரத்தில் செல்றவன் இல்லை. இல்லாட்டி எங்கட ஹாமிது முகமது மஹமூத் எல்லாம் அங்க பைத்தியம் விளையாடுறாங்க, அங்கேயும் இல்லை முனாஃபிக். முனாஃபிக்கிற இங்க பல்லுக்கு நடிப்பும் நாடகமும் வேஷமும் இங்கதானே. அங்க நாசம், அது வேஷம் இல்லை, இது நாசம், இது வேஷம். நடிப்பும் நாடகமும் இங்கதானே. நபிட சூபத்தில நபிட மஜ்மாவால 101 பேர் புறக்கினார். 101 பேர். சூபத்தை புறக்கணிச்சவன் தான் முனாஃபிக். சூபத்தை சூபத்துல புறங்கினவன் தான் சஹாபாக்கள். சூபத்துல புறங்கினவன் சஹாபாக்கள். சூபத்தை புறக்கணிச்சவன் தான் முனாஃபிக். சூபத்துக்குள்ளதான் இருந்தான். மூமின் மாதிரி முஸ்லிம் மாதிரி நடிக்கிறேன். ஃபிக்ர் பண்ணுங்க. காலையில மூமின் ஆயிப்பான், மாலையில முஸ்லிகா மௌத்தா போவான். ஹதீஸ்ல வான். காலையில மூமின் தஹஜ்ஜுத் நிப்பான், மாலையில அல்லாஹ்க்கு இட வச்ச நிலைமையில மௌத்தா போவான். எல்லாரையும் பாதுகாக்க. இதுல நடிப்பா, நாடகமா, வேஷமா தாருக்கப்பா தெரியும், தாருக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். 101 பேர் போறாங்க. 101 பேர் நபியில வாயால பயம் கேட்டவங்க, நபிய கண்ணால பார்த்தவங்க. இமாண்ட ஃபிக்ர் இல்லை, இமாண்ட கவலை இல்லை. நபிய கண்ணால பார்த்தோம். நபிய கனவில கண்டன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா போதும், அம்மா கையை மோந்து கொள்ளுது. நபிய கனவில கண்டத்துக்கு கையை மோந்து கொள்ளுது, நெத்தியை மோந்து கொள்ளுது, ஏன் உமாவோட கண்ணை மோந்து கொள்ளுது. நபியோட ஹுப்பா. அடே நபிய லைவ்ல கண்டவனுக்கே ஈமான் இல்லை, கனவில கண்டவனுக்கு என்னடா ஈமான்? அஞ்சமல் சரியா செஞ்சா அவளியா, அஞ்சமல் சரியா செஞ்சா வலைக்கும் கை போகும், பிரச்சனை இல்லை.
எனக்கு வருத்தம் தான். மஷூரா ஊரை திருத்த உலக திருத்தத்துக்கு ஏண்ட திருத்தத்துக்கு என் மனைவி என் பிள்ளைகள் என் வீட்டுக்குள்ளே எப்படி ஈமான பாதுகாக்கிறேன், எப்படி அந்த சொல்லு கொண்டாட என் புள்ள ஊட்டியல என் மனைவி மக்கள் மனைமார்கள் விரோதிகள். நம்பின் அதுவாதிக்கும் அவளாதிக்கும் அது ஒன்றுக்கும் கொண்டு வருது. உட நிச்சயமா உட மனைமார்களோட விரோதிகள் சூழ்ச்சி போடுவார்கள். சரியா கணக்கா மாட்டி வைப்பார்கள். யான புசி என்று சொல்ற கட்டத்தில் மாட்டி வைப்பார். ஈமாண்ட ஃபிட் கவலைப்படும். 4ஆம் களிமா இங்கோதுங்க 10 நன்மை, இந்த கேட்டுக்கு வெளியோதுங்க 20 லட்சம் நன்மை. ஏண்ட பாதி ஏது ஏன்னா கண்டு வாகனம் இல்லை. அதை கொண்டாவது இதை கொண்டாவது அவனை கொண்டாவது இவனை கொண்டாவது. நானா நல்ல தம்பி சரியில்ல, தம்பி நல்ல நான சரியில்லை, நீல நல்ல பச்சை சரியில்ல பச்சை. ஐயோடா ஒன்றை கொண்டு மாவு இல்லடா. லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக. அங்க போய் சொல்லி 20 லட்சம் நன்மை செல்லே இல்லை. அங்கீகிற அந்த சூழ்நிலை துட்ட கொண்டாவது தீனார் திருகத்திலே காது ரூபா திருகத்திலே காது அங்கே ஈமாண்ட ஃபிகர் செய்யத்தாவும் சரியான மஷூரா இஜித்திமாயத்தான் அமல். இஜித்திமாயத்தான் நல்லா வளைக்கும். இஜித்திமாயத்தான் அமல். இஜித்திமாயத்தான் அமல் நடக்கிற இன்ஃபாதியாவுக்கு வேலை இல்லை. மஷூரா நடக்குது. இவன் தஸ்பி கொட்டே விட்டுறான். போட்டு தஸ்பி கொட்டே அவர் திக்ரு செய்யறான். அடே வேலிட் இல்லடா. மஷூரா நடக்குது. அவர் யாசின் ஓதுறாரு. மனசில் வச்சு யாசின் ஓதுறாரு. வெள்ளப்பம் கட்டு மழை பெய்யுது. இவன் பாலி எடுத்துக்கொண்டு பூமரத்துக்கு தண்ணி ஊத்துறான். பாலி எடுத்துக்கொண்டு பூமரத்துக்கு தண்ணி ஊத்துறான். மண்டகாட்சி வெள்ளப்பம் கட்டு. ஷரியத் விளப்பம் இல்லை. விசித்திரമായ தமிழ் நடக்கிற டைமில் இன்ஃபாதியாமலுக்கு வேலிட் இல்லை. ஒழுங்கு ஃபிட்டில் அதை செய்யவன் இல்லை. செய்யத்தாவும் இருக்கட்டாவும் மசூரால உட்கார்றது மூலமா என்ன நடக்கும்? கிபிரு போகும். கிபிரு மமத பெருமை தற்பெருமை. சில ஆஜிமாருமா தட்டி உடச்சி படிச்சு பாஞ்சு கொண்டு ஓடு. கிபிரு வேறொன்றும் இல்லை. பெருமை மமத போடியா பணக்காரன் பைத்தியமா 2000 ஆடு மாட்டிக்கு. 2000 மாடு சொன்னா என்ன 2000 மாட்டிக்கியா? 2000 மாடு நீனும் ஒரு 2001 மாடு செய்ய கிபிரு பெய்திரும். தற்பெருமை தக்கப்பர் பெய்திரும். ஈமானுக்கு மாத்தமான எதிர்ச்சொல். ஈமானுக்கு எதிர்ச்சொல் குஃப்ர் அல்ல. ஈமானுக்கு எதிர்ச்சொல் கிபிரு. கிபிரு பெருமை மமத. அந்த மமத பெய்திரும். சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு கவலைப்படுறதுனால ஈமானை பத்தி ஃபிகர் பண்ணணும். எப்பயாச்சும் ஃபிகர் பண்ணினியாளா என்று கேட்பானே ரப்பு. உனக்கு ஈமாண்ட கவலையே இல்லை. இஸ்லாம்டா கிடைச்ச பாட்டன் பூட்டன் வழியால இஸ்லாம் கிடைச்ச. ஈமானங்களை கிடைச்ச யார் தந்தை? எப்ப தந்தை? அது பரம்பரை சொத்த இல்லை. பாப்பா ஆலிம் உள்ள ஆலிம் அவர் இல்லை. தீன் அப்படி வராது. பாப்பா ஹாபிஸா உள்ள ஹாபிஸா அவர் இல்லை. தியாகம் செய்யும். ஃபிகர் பண்ணுங்க. மௌத்து வரையும் சேர நியத்து வைக்கும். தட்டி மாறவான் பயங்கரம். ஈமான் பறிபட்டு வைத்திரும். சேத்தானுக்கு அதையோடு பெரியோரு ஈமானுக்கு வேலி. ஈமானுக்கு வேலி பாஞ்சி பெய்த்திரும். ஈமான் பறி வைத்திரும். பறி வைத்திரும். சரி, இபாதத்தை பாதுகாக்கிறதுக்கு 2.5 மணி நேரம். யாரெல்லாம் பள்ளிக்கு 2.5 மணி நேரம் கொடுக்குறாங்களோ அவரோட நேரம் பாதுகாப்படையும். நேரத்துக்கு பாதுகாப்பு வரும். இல்லாட்டி நேரம் சும்மா வேஸ்ட் ஆகும். சும்மா போக்கடிலே மரத்தடியிலே அங்கே இங்கே பங்குலே கதை காத்துக்கொண்டு காத்திர காத்துக்கொண்டு ஊர்பலாய் பேசிக்கொண்டு சும்மா காலத்தை கழிப்பான். எங்களுக்கு சரியான கவலை. 60 பாஞ்சு 70 பாஞ்சல்ல சும்மா கைவார் அடிச்சு கொண்டீங்க. பெரிய கவலைகள். சுபஹான பள்ளியில கழிவோம். 2.5 மணி நேரம் பள்ளியை கொடுவோம் எக்ஸ்ட்ரா. இப்ப 8 மணி நேரம் கேட்கிற காலம். நான் இது ஆரம்பம் 2000 ஆண்டு பேசின பேச்சு இப்ப பேசி 2026 2020 8 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. ஆமா ஆக்கிட்டாங்க. 8 மணி நேரம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கொடுக்குறாங்க கொழும்பு கொடுக்குறாங்க. மனுஷா 2.5 மணி நேரம் பள்ளி கொடுக்கணும். இப்பாது பாதுகாப்படை டைம் செய்யக்கூடிய பழக்கம் உண்டாகும். விளக்கமா பேச டைம் இல்லை. டைமுக்கு செய்யக்கூடிய பழக்கம். லோரு டைமுக்கு அசர் டைம்
குடுக்கல்ல இபாதத்துக்கு பாதுகாப்பே இல்லை. லோரசர் அடிபட்டு போய்த்திரும். இமாஞ்ச மாத்த அடிபட்டு போனாலும் லோரசர் அடிபட்டு போய்த்திரும். அவனுக்கு ஃபிக்ரும் வராது. வேலி இல்லை, வேலி 2.5 மணி தியாகம் இபாதத்துக்கு வேலி. அடி பறிப்போம். வயதுடன் வந்தா பறிப்போம், கல்யாணம் வந்தா பறிப்போம். இபாதத் செய்யணும். ரைட். அதெல்லாம் சுருக்கமாக இன்னும் விளக்கமாக ஈக்கணும். ஈக்குது தீ பின்ன மீக்குது. சரி, அடுத்தது முஆமலா, கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல சீராய் குலத்தான் 2 கஸ்தி. 2 கஸ்தி நல்லா வரைக்கும். 2 கஸ்தி கொடுக்கல் வாங்கல சீராக்க. உம்மத்துடைய கொடுக்கல் வாங்கல சீராக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா உம்மத்துக்கு 2 கஸ்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எப்படி கஸ்தி? எப்படி கஸ்தில சொன்னாங்க? மௌலானா சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை பாருங்கோ. அந்த வார்த்தையில ஹக்கீகத்தை உங்களோட பாஷையில செல்லுங்கோ, உங்களுக்கு பிரயோஜனமாகும். லா இலாஹ நானா அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ட கொண்டு மாகுதில்ல, அல்லாஹ் கொண்டு இல்ல மாகுதி என்று ஆள்கிட்ட முன்னுக்கு போய் செல்லுங்க, ஒருத்தட்ட முன்னுக்கு போய் செல்லுங்க. எப்படி ஒருத்தருக்கு மண்ணை கூட்டி ஒருத்தர் எல்லாத்தையும் ஹராபாக்கி அவனை வழக்கு போட்டு அவன் எல்லாத்தையும் பிச்சு தின்னுட்டு அவன் முன்னுக்கு போய் செல்லுமா இந்த வார்த்தையை? நானா அஸ்ஸலாமு அலைக்கும் நானா நாங்கள் ஆயில ஒன்றை கொண்டு மாகுதில்ல, நான் அல்லாஹ் கொண்டு செருப்ப கலட்டி ஷர்ட்ல போடுவான். கொல்ட்டிலாட்டி பேசலாம், கொல்ட்டிலாட்டி பேசலாம். இந்த வார்த்தையை பாவிக்கலாம். இந்த வார்த்தையை பாவிக்காட்டி கொல்ட்டி ஆகும். ஊருக்குள்ள பேசுவோம். 5-10 கைமாத்து கடன் வாங்கினது, ஒரு சின்ன கொடுக்கல் வாங்க பண்ணது எல்லாம் ஊருக்குள்ள தான் தெரியும். ஊருக்கு தான் தெரியும். இது நடிப்பா நாடாமா வேஷமான்னு ஊருக்கு தான் தெரியும். உலா முழுக்க தசை செய்வான். ஊருக்குள்ள செய்யும். ஊருக்குள்ள செய்யும். ஒவ்வொருத்தர் தனி நபராக சந்திக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சந்திக்குவாங்க. தனித்தனி நபராக சந்திக்கும். சந்திச்சு அவட முன்னுக்கு இந்த வார்த்தையை பாவிங்கோ, ஹக்கீகத்தை செல்லுங்கோ. ஒன்றை கொண்டு மாகுர் இல்லை, அல்லாஹ்வுக்குள்ள இல்லை மாகுதி சொல்லி செல்லுங்கோ. சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் போய் ஒருத்தர் ஹாஜிர முன்னுக்கு பேசுறாரு, ஹாஜர் சாலைக்கும் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்றை கொண்டு மாகுர் இல்லை, அல்லாஹ்வை கொண்டு எல்லாம் ஆகுதுன்னு செல்லக்கொள்ள ஹாஜர் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அன்னைக்கு தந்தீங்க. அது பம்பா, அது பம்பா. போங்க போங்க, அது பம்பாவியம். ஹஜார் மன்னிச்சுக்கோங்க, வாரம் போயிட்டு வித்து சுருட்டி கோந்து கொடுப்பான். தெரியவே ஞாபகம் இல்லை, மறந்து போயிட்டு அவன் உடனே குட்கள் வாங்க கிளியர் ஆகுது. மண்டையை போட்டு இந்த மண்ணோட மண்ணை அங்கே வச்சு செல்வானே. 25 புள்ளி ஹராமி பங்களூர்காரனா மாறணுமே. இந்த மாதிரி வித்து தோந்து கொண்டு கொடுத்து ஆஜார் மன்னிச்சுவோங்கன்னு சொல்லி மன்னிப்பை கேட்டு வாரான். மாஷாலா முஆமலா சீராகும். சந்தா பணம் கேட்டு போங்க செல்ல மாட்டான். கல்யாணத்துக்கு சொல்லி போங்க செல்ல மாட்டான். தந்திரிக்கு சில போங்க அழைப்பு கொடுங்க. என்னத்தையாச்சும் ஒரு விழா கலப்பி கொடுக்க போங்க, இல்லாட்டி திருத்துற கசு போங்க செல்ல மாட்டான். பம் கதையை பேச மாட்டான். இந்த செய்தியை பேசினா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்றை கொண்டு மாகுர் இல்லை, அல்லாஹ்வை கொண்டு இல்லை மாகுர் என்ற பேசக்கொள்ளத்தான் எல்லா துப்புத்தரவும் வெளியில வரும். கிளியரா விளங்க உங்களுக்கு விளக்கு இல்ல. அவன் சும்மா அப்படி இருந்து தொழுது பிடிச்சி பேசாம ஹாஜர கணக்கு ஒளிச்சொலி சீதான் நாக்கும் முடிஞ்சு மண்டே போட்டிதான் செக்கடை பம்ப கொடுக்கத்தானே ஓணும். கிளியர் ஆகும். முஆமலாத்தை கிளியர் ஆக்குறதுக்கு தான் கஸ்தை தந்திக்கிறார். கசு சேர்த்துக்கு கொள்ளி வைக்கும். எல்லாரும் கசு செய்யலாம், எல்லாரும் கசு செய்யலாம். தானிக்கு பாய்ந்த பையன் கசு செய்யலாம். கொள்ளி வைக்கும். முஆமலாத்தில் சரியாகி கொடுக்கலாம், சரியாகி முஆமலாத்தில் நீங்க நினைப்பான செக்கும் சிக்கும் செக்கும் சிக்கும் என்று உங்கள் வாங்க. தாப்ப கச்சான், வேலி கச்சான், ஃபென்ஸ் கச்சான். வேலி நடக்குது. இந்த மாசம் அடுத்த மாசம் பார்க்கணும், கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு என்னடா இது வேலி கச்சான். வேலி கச்சான் என்னைக்கு வாரம் கட்டித்தனம் உண்டு. விவசாயம் அவன்கிட்ட போய் பேசல. அல்லாஹ்வை கொண்டாவது செல்லுமா உண்டு. அவன் செல்லுமா அவனோட காணியை பிடிச்சி பூமியை பிடிச்சி யாரும் உத்தரவாதம் இல்லாத அதாவது உரிமை இல்லாத நிலத்தை யாரும் சொந்தமாகி கொள்வானோ அந்த நிலமும் அது 7 நிலங்களில் அல்லாஹ் தஆலா நெருப்பு வலயமாக்கி கடத்திட மாட்டான். நீங்க எவ்வளவு தாப்ப கச்சால் எவ்வளவு வேலி கச்சால் எவ்வளவு
இது பேசுங்க, எதிர்த்தரப்போட பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஜா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்றை கொண்டு ஒன்று மாறுல அஜா, அல்லாஹ்வை கொண்டு தான் சொல்லும். கிளியரா சம்டைம் அவன் மன்னிப்பான். அந்த பேச்சை பேசுறதுக்காக உள்ளத்துல எல்லாம் தலை போட்டு அவனை மன்னிப்பான், ஹலால் சொல்லிடுவான். அப்படி நல்ல ஒரு மனுஷன் பாவம் ஏதோ தந்து அல்லாஹ் ஹலால் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லுவான். பேசினான் தான் இது எல்லா கசை அனுப்புறீங்க. கசைக்கு ஏரூட் பீரூட் சீரூட் ரெண்டு கசைக்கு இவரை போடுற. நீங்க 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 பீரூட்ல போங்க, நீங்க பீரூட்ல போங்க. அமிஷா நான் ஏரூட்ல போறேன், நீங்க பீரூட்ல போங்க. நான் ஏரூட்ல போறேன் அமிஷா, நான் ஏரூட்ல போறேன். ஏ பீரூட்ல இறக்கி வச்சு அளவாங்க இறக்கி வச்சு குடுக்கல் வாங்க மாட்டி பீரூட்ல போயிடல. வேலிலே நடிப்பேது நாடவேது, யாரை ஏமாத்துறது அந்த ரோட்ல செய்யும். அமிதா பீரூட்ல தானே ஆனா அமீரா போறான். அமீரா போறேன். ஏன் அமீரா போறேன்னு தெரியுமா? அந்த இடம் வரப்பட்டு இந்த டைம் ஆயிட்டுனா நான் கற்றுட்டு விடுவோமே ஓப்பன் நாட்டு புத்துகழ்வாங்களை தொப்பியை போட்டு இந்த மாதிரி நடிக்கிற நாடகமாடி வேண்டி சீராய் கொடுத்த தந்தி முத்திர கொடுக்கல்வாங்களை சீராக இருந்தாங்க. முக்தி சாப்பிட போது ஏற்றி நான் வரல, முக்தி சாப்பிட போது முக்தி ஹராம், இது ஹராம் அப்படியே இப்படியே அது மாதிரி சரி வருமா சரி வருமா கொடுக்கல் வாங்க சீராகுமா? முத்திர கொடுக்கல் வாங்கல சீராக்கிறதுக்காக வேண்டிதான் தசு தந்தி. முஃப்தி சாப்பிட கொடுக்கல் வாங்க சீராகுமா? முஃப்தி சாப்பிட்டு பத்துவா கொடுத்து கேட்கிறார். அவருக்கு செஞ்சாருக்கா பக்கத்தூர்லேயும் சரி, பக்கத்தூர்ல தொப்பியை போட்டிருப்பாங்க நிறைய பேர். சரி, பொண்ணெடுத்த மாமா மாமட பொண்ணுக்கு போயிட்டு, மாமா அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ட கொண்டு மாவு இல்லை அல்லாஹ் கொண்டுதான் இல்லம்மா. மாமட பொண்ணு பேச இருப்பான், பேச தைரியம் இல்லையா? ஒரு அனுமதி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை கேட்டு போயிட்டு அனுமதியே இல்லை சரியத்தில். நாங்கள் விளைய இது ஆமா பேசினதா மோட்டையிலிருந்து விளங்காது. நாங்கள் சரி தாடி பிஜன் வச்சுக்கொண்டீங்க தாடி பிஜன் வச்சுக்கொண்டீங்க ஒரு 3 நாள் பேசிட்டீங்க, எங்களுக்கு இது விளங்கும். மாமட்ட பொண்ணுக்கு பேசுவதுக்கு மர்மான தைரியம் இல்லை. மாமியுள்ளுக்கு கொண்டு பிச்சைக்காரனாட்ட அலைய வச்சானுங்க. இப்ப வந்து ஒன்றை பண்ண ஒன்றும் மாவு இல்லையா? கிளியர்லி விட்டுத்தே அனுமதியே இல்லை. மௌத்துக்கு முன்னால கொடுத்துரும், மௌத்துக்கு முன்னால கொடுத்துரும், இந்த வேலை கொடுத்துரும். நானும் படித்தீங்க, நான் 82ஆம் ஆண்டு 4 எடுக்கிறேன். அது சாட்டமா இருக்கிற எப்ப பார்த்து தான் கேம் அமைப்பு இப்ப வாய்ப்பத்து நீரி 5000 எங்கே மாமா எங்கே மாமா மாமாட கபூர் எப்படி கொடுக்குறீங்க திருப்பி கொடுத்தோம் எப்படி கொடுக்குறீங்க? இமாம்கிட்ட கருப்பொன்று வந்தீங்க எங்கள்ட ஆறுதலுக்கா வேண்டியா? அது ஆறுதலுக்கா வேண்டிய இமாம்கள் கருப்பொன்று என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இது விட்டுட்டே ஆகும். மாமா வழக்கு போட்டுருவாரு. யானை புசி எடுத்து வைக்கிறதும் அவரு கணக்கா மாட்டி கொடுத்துருவாரு. யாரெல்லாம் அனுமதி இல்லாத ஒரு பொருளாதாரத்தை கேட்டு பிச்சைக்காரனாட்ட அலைய வச்சா யாரெல்லாம் சொல்லி சொல்லுவார். அதுக்கு ஒரு மன்னிப்பு ஒன்றீங்க. எது தெரியுமா? இந்த ஹராத்தை நான் எடுக்கிறோம் இல்லை கொடுக்கிறோம் இல்லை, எடுக்கிறோம் இல்லை கொடுக்கிறோம் இல்லை என்ற வைராக்கியத்தோட வாழ்ந்தானே. ஆனால் அல்லாஹ் தஆலா எங்கட மாமலகான அல்லாஹ் தஆலா அவன் பொறுத்தல இல்லை பரம்பரை பரம்பரை வாழையடி வாழ அப்படியே கொண்டு போனா எங்கட மாமலத்தை நாங்கள் கட்டத்தான். கவனமாய் மாமலத்தை கொண்டே 75 புள்ளி ஹராபாக. அடுத்து முஆஷராத்தை சீராய் கொடுத்தான். 2 தாய்லி முஆஷராத்தை சீராய் கொடு. அது எப்படி? தாய்லின் மூலமாக உள்ளங்கள் ஜோடாகும். உள்ளம் ஜோடாகினாத்தான் உரிமையை பேணுவான். உள்ளம் ஜோடாகல உரிமையை பேணவே மாட்டான். முதலாளி வாசிக்கிறார், தொழிலாளி களப்படிச்சு கேட்கிறார், பண்ணித்தாடி
பள்ளித்தாலின் மூலமாக ஊர் மக்கள் ஜோடாகிறார். மோனாலி வாசிக்கிறார், தொழிலாளி காலம் அடிச்சு மோனாலியுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம், அடே டைமுக்கு சம்பளத்தை கொடுத்துருவோம், எவ்வளோ இருந்தாலும் சரி ஏழை பிள்ளைகளுக்கு நம்பி வந்தீங்கன்னா நாங்கள் டைமுக்கு சம்பளத்தை கொடுத்துருவோம், நல்ல எண்ணம் உண்டாகும், உரிமையை பேணுவோம். வாசலாம் சீராகும். தொழிலாளி வாசிக்கிறான், மோலாளி காலம் அடிச்சு கேட்கிறான், தொழிலாளி உள்ளத்தில் நல்ல எண்ணம், எடுக்கிற சம்பளத்தை வேலையை செய்யலாம், அஜர் பாரு விட நல்லா ஐக்கியார மனுஷால நல்ல எண்ணம் உள்ளங்கள் ஜோடாயினாக்கா நல்ல எண்ணம், உரிமையை பேணுவான். ஒரு தாலிமை தூக்கொள்ள ஒரு மனுஷன் அனுப்பிட்டு போயிட்டானாகும், யாருமே ஜோடாக மாட்டான், யாருமே ஜோடாக ஒரு ஆலிம் எழுப்பிட்டு போய்த்தானாகும், அந்த ஆலிமோட யாருமே ஜோடாக மாட்டாங்க. ஆலிமோட உம்மத்து ஜோடாகலன்னு சொன்னா அந்த ஆலிமோட இல்மும் உம்மத்துக்கு புரோசனமாயிடும். ஒரு பணக்காரன் எழுப்பிட்டு போய்த்தானாகும், அந்த பணக்காரனோட யாருமே ஜோடாக மாட்டான். ஜோடாகாட்டி அவனோட பணமும் பொருளாதாரமும் உம்மத்துக்கு புரோசனமே அளிக்கும்.